தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாணவர் கழகம் மாணவர்களை திரட்டி இந்த போராட்டத்திற்கு பிறகு மாணவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே பேசிய மாணவர்கள் பலவரும் அவரவர்களுடைய பார்வையில் நின்று அவரவர்களுடைய ஒரு சிந்தனை ஓட்டத்தின் வழியாக பல ஆழமான நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எதிர்கால தமிழகம் என்பது இளைஞர்களுடைய கையில்தான் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு அநேகமாக இளைஞர்கள் விடை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அவர்களுடைய தலைமையின் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று காட்டிவிட்டார்கள். எனவே இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல அரசியல் தலைவர்கள் தாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே எதையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் என்று ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிற தலைவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்க ஒரு சூழலில், தமிழ்நாட்டு சூழலில் எல்லா தலைவர்களும் வெத்து தான் என்று காட்டக்கூடிய அளவுக்கு இவர்களை அடையாளம் காட்டிய ஒரு பெருமை என்பது இந்த மாணவருடைய போராட்டத்திற்கு உண்டு. இந்த தலைப்பிற்கு ஏன் தேச விரோதிகள் யார் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல், மாணவர் எழுச்சியை எதிர்க்கும் மதவாத சக்திகளும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதற்கு அந்த அடிப்படையில் யார் தேச விரோதிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த தேச விரோதிகள், தேசபக்தர்கள் என்பதை பற்றியான பல்வேறு கருத்துக்களை இங்கே மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ யார் தேச விரோதிகள் என்று கேள்வியை நம்ம கேட்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா, யார் இந்த நாட்டில் தேசபக்தர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே தேசபக்தர்களாக இருக்கிறவர்கள் யார் இந்த நாட்டில் இருக்கிறாங்க என்று கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்பயே ஒரு எழுத்தாளர் இந்தியா முழுதும் சுற்றி பார்த்து விட்டு அவருடைய நூலில் எழுதினார், நான் இந்தியா முழுதும் சுற்றி பார்த்தேன். இங்கே இந்தியா முழுதும் சுற்றி பார்த்தப்ப பெங்காலியை பார்த்தேன், மலையாளியை பார்த்தேன், கன்னடத்தை பார்த்தேன், வங்காளியை பார்த்தேன், தமிழர்களை பார்த்தேன், ஒரு இந்தியனை கூட நான் பார்க்கவில்லை என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. பெரியாரை பொறுத்தவரையிலும் கடவுள் பக்தி, ஜாதி பக்தி, மத பக்தி, இந்த பட்டியலில் தேசபக்தியையும் பெரியார் சேர்த்து தான் வச்சுருந்தார். தேசபக்திங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தான் பெரியார் சொன்ன ஒரு கருத்து. ஆனால் தேசபக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் எல்லையே கிடையாது. அதாவது சுதந்திர காலத்திற்கு முன்பு பாகிஸ்தான்காரர்கள், பங்களாதேஷ்காரவங்க, இந்தியர்கள் எல்லாம் ஒரே தேசம்தான், எல்லாமே ஒரே தேசபக்தர்கள் தான். நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அதை பேசுனாங்கன்னா நம்ம தேசபக்தி விரோதமாக மாறிடுறோம் அவனை பற்றி. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட கை குளிட்டு இருந்தோம்னா அது தேசபக்தி. அவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பற்றி பேசினா தேச விரோதி. இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷ்காரனும் ஒன்றா தான் இருந்துகிட்டு இருந்தான். மொழி அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த நாடு ரெண்டாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரனை பேசி, பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தானை பேசினா அவன் தேச விரோதி. அதுக்கு முன்னாடி அவன் பேசினான்னா தேசபக்தி. அப்போ தேசபக்தி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன இலக்கணம் வச்சுருங்க, நாட்டினுடைய எல்லைகளை கூறு போட்டு விட்டு வைத்துக்கொண்டு அவ்வப்போது நீங்கள் கூறு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் கூறு போடுறப்ப அந்த கூறுகள் மாறுறப்ப தேசபக்தி அப்படிங்கிறதுக்கான இலக்கணமும் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஐரோப்பிய ஒன்றியங்கள் பூராகவே ஒரே தேசமாக இருந்துச்சு, தங்களுக்குள் ஒரே நாடாளுமன்றத்தை வைத்து கொண்டாங்க. இப்போ பிரிட்டன் மட்டும் தனியாக ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவன் பிரெக்சிட் என்று சொல்லி நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க மாட்டோம்னு விலகிட்டாங்க. இப்போ தனி நாடாக போயிடுச்சு. இப்போ இங்கிலாந்து நாட்டிலே என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் ஒரு ஸ்காட்லாண்டு நாடு பிரியறதுக்கு நீங்கள் பிரிஞ்சு போகிறதா வேண்டாமா என்பதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறான். அந்த நாட்டில் தேசபக்தின்னா அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த ஸ்காட்லாந்து நாட்டு மக்கள் பிரிந்து போகிறதுக்கு வேணுமானா வாக்கெடுப்பு நடத்துகிறான். வாக்கெடுப்பில் ஒரு 2% வாக்கெடுப்பு தோல்வி அடையுது. அதனால் அவங்க பிரிந்து போயிருந்தாங்கன்னா அவங்க தனிநாடாக இருப்பாங்க. வாக்கெடுப்பு சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் தேசபக்தி, இல்லாட்டி தேச விரோதி. இப்போ தேசபக்தி, தேச விரோதிக்கு என்ன எல்லை வைத்திருக்கீங்க? ஒரு தேசத்தினுடைய எல்லாம் தேசபக்தியா? பெரியார் இந்த கேள்வியை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்ட்டுமே கேட்டிருக்கிறார் 1962. அந்த காலத்தில் ஒரு பெரிய விவாதங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. பெரியார் ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கிறார், சோவியத் ரஷ்யா படையெடுத்து என்னுடைய நாட்டை கைப்பற்றும் என்று சொன்னால் நான் சோவியத் ரஷ்யாவை வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி பெரியார் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் விடுதலையில். சோவியத் படையெடுப்பை நான் வரவேற்பேன். ஏன்னா சோவியத் ரஷ்யா படையெடுத்துட்டு என்னுடைய நாட்டை பிடித்து விட்டதுன்னு சொன்னால் அதற்கு பிறகு என்னுடைய நாட்டில் பாப்பான் கிடையாது, பறையன் கிடையாது, சூத்திரன் கிடையாது, பிராமணன் கிடையாது, ஜாதி கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது. எனக்கு அது மாதிரி உள்ள ஒரு தேசம் தான் வேணும். எனக்கு எவன் ஆள்றாங்கிறது முக்கியம் இல்லை.
அப்போ சோவியத் நாட்டுடைய படையெடுப்பை நான் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி பெரியார் 65 எழுதினார். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற பாலதண்டாயுதம், அவர் பாலதண்டாயுதம் வந்து அவர் ஒரு வழக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு கொலை வழக்கில் ஆயுள் சிறைக்கு போய் ஆயுள் சிறையிலிருந்து மீண்டு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளராக விளங்கியவர் வந்து பாலதண்டாயுதம். நாடாளுமன்றத்தில் எல்லாம் உறுப்பினராக இருந்து கடைசியில் பாலதண்டாயுதம், மோகன்குமார் மங்கலம் போன்ற பொதுவுடைமை தலைவர்கள் எல்லாம் சென்ற ஒரு விமானம் ஒன்று வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு விபத்துக்கு உள்ளாகி அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த விபத்தில் வந்து பாலதண்டாயுதம் கூட சேர்ந்து இறந்து போயிடுறாரு. அந்த பாலதண்டாயுதம்ங்கிறவர் வந்து அந்த காலத்தில் பெரியார் நடத்திய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள்லாம் பாலதண்டாயத்தையும் அழைத்து பெரியார் பேச வைப்பார், கூட்டங்களில் பேசுவார். அப்போ கூட்டத்திலேயே பாலதண்டாயத்தை பார்த்து ஒரு பெரியார் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் தோழர் பாலதண்டாயுதம் அவர்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு பொதுவுடைமைக்காரர்கள் என்பவருடைய இலக்கணம் வந்து ஒரு சர்வதேசவாதியாக இருக்கணும், அவனுக்கு வந்து ஒரு நாடு கிடையாது, நாடு கடந்த ஒரு சர்வதேசவாதி. இப்போ பெரியாரே வந்து சோவியத்து பயணத்துக்கு போகிறப்ப, சோவியத் ரஷ்யா பயணத்துக்கு பெரியார் போகிறப்ப பெரியார் எந்த எண்ணத்தில் போனார்னு சொன்னால், அந்த நாடு பிடித்திருந்து அந்த நாடு அனுமதித்தால் அந்த நாட்டினுடைய குடிமகனாக தன்னை பதிவு செய்து கொண்டு அங்கே தங்கிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் பெரியார் போயிருக்கிறதா சொல்கிறார், பெரியார் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு சர்வதேசவாதியாக இருக்க வேண்டிய ஒரு பொதுவுடைமைவாதிகள் நீங்கள் எந்த கட்டத்தில் வந்து ஒரு தேசியவாதியாக நீங்கள் மாறினீங்க? எதுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்திய தேசியம், இந்திய நேஷனலிசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்டர்நேஷ்னலிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தேசியவாதி என்ற ஒரு இதை வந்து எப்படி நீங்கள் பொருத்த முடியும்? நீங்கள் முதலில் கம்யூனிஸ்டா இல்லை முதலில் நீங்கள் நேஷனலிஸ்டா? நீங்கள் முதல்ல இந்த கம்யூனிஸ்டாக இருக்கிறவங்களா முதல்ல நேஷனலிஸ்டாக இருக்க விரும்புறீங்களா? பாலதண்டாயுதம் அவர்கள் எனக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ பாலதண்டாயுதம் வந்து இல்லை, இது ஒவ்வொரு தேசங்களும் வந்து தனித்தனியாக ஒரு பொதுவுடைமை தேசமாக விடுதலை பெற்ற ஒரு தேசமாக மாறணும் என்று நினைக்கிறோம். இந்த தேசம் வந்து ஒவ்வொரு பொதுவுடைமை தேசமும் விடுதலை பெற்ற தேசமாக, பொதுவுடைமை உள்ள தேசமாக மாறுகிற போது, அப்போ அதற்கு பிறகு எல்லா தேசங்களும் உலகத்தில் வந்து எல்லா தேசங்களும் பொதுவுடைமை பெற்ற விடுதலை பெற்ற நாடாக மாறுகிற போது அது வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு சர்வதேசமாக மாறும். அதனால் இப்போ நாங்கள் தேசம் என்று ஏற்றுக்கொண்டு இருப்பது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் உருவாகின்ற காலம் வரை இந்த தேசத்தை வைத்து தான் நாங்கள் செயல்படணுங்கிறதான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் விளக்கம் கொடுத்தார். அப்போ பெரியார் சொன்னார், நீங்கள் சொன்ன விளக்கத்தை நீங்கள் வந்து ஒரு கட்டுரையாக எழுதி கொடுங்க, இது மாதிரி வந்து பெரியாருக்கு வந்து நான் கொடுத்த மறுப்புன்னு எழுதி கொடுங்க என்று சொல்லி பாலதண்டாயத்திடம் அந்த கட்டுரையை வந்து எழுதி வாங்கி பெரியார் வந்து விடுதலையில் பாலதண்டாயத்தோட மறுப்பை வந்து அவர் வந்து விடுதலையில் வந்து பிரசுரிச்சிருக்கார். இப்போ தேசம் அப்படிங்கிறத பற்றியான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலேருந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த வாதத்தினுடைய மைய புள்ளியாக பெரியார் இருந்திருக்கிறார். ஏன்னா தேசபக்தி அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக எழுப்பி, தேசபக்தி அப்படிங்கிறதே இந்த நாட்டில் வந்து ஒரு மூடத்தன பக்தியின் பட்டியலில் வந்து சேர்த்தவர் வந்து எந்த பக்தியும் கூடாதுங்கிறப்ப அதுலேயும் தேசபக்தி இருக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து பெரியார் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தேசபக்தி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, தேச விரோதி யார், தேசபக்தினா இப்போ கூடங்குளத்தில் இந்த அணு உலை அது வந்து எதிர்த்து போராடின மக்கள் மீது தேச விரோதிகள் சட்டம் வந்து எத்தனை பேர் 2500 3000 பேர் மேலே வந்து தேச விரோத சட்டத்தை போட்டிருக்கு அரசாங்கம். எது கூடங்குளம் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் மட்டுமே 3000 பேர் வந்து தேச விரோதி. இவருடைய பார்வையில் தேச விரோதி. கன்னியாகுமாரி வந்து விஸ்வ இந்து பரிஷத்தை எதிர்த்து பேசினாருங்கிற காரணத்தினால அவர் மீது வந்து தேச விரோத சட்டம், அவர் தேச விரோத சட்டம் போட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் இப்போ பிணையில் வந்து 6 மாதம் தான் பிணை. அந்த பிணையில் வந்து அவர் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவரும் இந்த கேள்வியை கேட்குறார், யார் தேச விரோதி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் கேட்குறார். இப்போ நாங்கள் வந்து தேசபக்தர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் யாருக்கு தேசபக்தராக நாங்கள் இருக்கோம்னு சொன்னால், எங்களுடைய தேசத்திற்கு நாங்கள் தேசபக்தராக இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்போ எங்களுடைய தேசங்கிறது என்ன? எங்களுடைய தேசம் வந்து தமிழ்நாடு தான் எங்களுடைய தேசம். இந்த தமிழ்நாட்டினுடைய தேசபக்தர்களாக நாங்கள் இருக்கணும். எங்கள் தமிழ்நாட்டினுடைய தேசபக்தர்களை இந்தியாவினுடைய தேசபக்தராக நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள், தமிழ்நாட்டு தேசபக்தர்களுடைய நியாயமான உரிமையான கோரிக்கைகள்லாம் நாங்கள் நிறைவேற்றி வைத்து விட்டோம், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் தீர்த்து விட்டோம், அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தேசபக்தியோடு இருந்து கொண்டு இந்தியாவினுடைய தேசபக்தியாகவும் இருங்க என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு பக்தர்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டு தேசபக்தியின் அடிப்படையில் எழுகின்ற பிரச்சனைகளை நான் கவனிக்கவே மாட்டேன், நான் அதை வந்து காதில் வாங்கிக்க மாட்டேன் என்று சொல்லி நீ வந்து தேசபக்தனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ என்னிடம் அன்பாக இரு என்று ஒரு மனைவியை ஒருத்தன் டெய்லி அடிச்சுக்கிட்டே இருந்தானா, என்னுடைய அன்பாயிரு அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் எப்படி அந்த மனைவி அன்பாக இருப்பா? ஒரு நாள் திருப்பி அடிக்க தான் செய்வாள். அந்த திருப்பி அடிக்கிற சத்தம் தான் மெரினா கடற்கரையில் கேட்டுச்சு. அது திருப்பி அடிக்கிற சத்தம் தான், ஏன்டா தேசபக்தனாக இருக்கணும்
என்ற ஒரு கேள்வி தான் கேட்டது. அந்த கேள்விக்கு வந்து என் தேச விரோதி அப்படிங்கிற பட்டியலில் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அப்போ மாணவர்கள் எழுப்பிய ஒரு பெரிய எழுச்சி, இந்த எழுச்சியின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்ததுங்க, நம்ம பொன் ராதாகிருஷ்ணன்லாம் மத்திய அரசாங்கம் ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்தவும் நிச்சயம் நடக்கப் போகிறது, நீங்கள் நம்புங்கள், நாங்கள் சட்டம் கொண்டு வரப்போகிறோம், பிராணி நல வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் மாற்றி விட்டோம், அந்த அந்த மிருக நலத்துறைங்கிறத வந்து மேனகா காந்தியிடம் வந்து எடுத்து விட்டோம், மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரப்போகிறது, இந்த ஆண்டு நடக்கப் போவது உறுதி, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அப்படின்னு தான் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இங்கே வந்து எச் ராஜா எல்லாருமே மத்திய அரசு கொண்டு வரும்போது தான் நீங்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்போ தமிழ்நாட்டில் மாணவர்கள் வந்து எழுச்சியான ஒரு போராட்டம் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஓ பன்னீர்செல்வம் இந்த மாணவர் எழுச்சியை தான் ஓ பன்னீர்செல்வம் விமானத்தில் ஏறுறாரு. மாணவர் எழுச்சி அந்த விமானத்துக்கு போகிறோன்னா முதலமைச்சர் மோடி வந்து உடனே கதவு திறக்குது பிரதமர் அலுவலகம். எதுக்கு திறக்குதுன்னு சொன்னால் மாணவருடைய எழுச்சி தான் அங்கேயும் திறக்குது. இல்லாட்டி ஓ பன்னீர்செல்வம் போனால் உடனே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவாரா? ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற போன அதிமுக எம்பிகள்லாம் மோடியை சந்திக்கிறதுக்கு எத்தனையோ தடவை இன்டர்வியூ கேட்டாங்க. மோடியை வந்து சந்திக்கிறதுக்கே இல்லை, இதோடலையும் சந்திக்கலை. அப்போ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டோன்னே ஏன் சந்திக்கிறாரு? மாணவர்கள் இங்கே நடத்துகிற போராட்டம், இங்கே நடக்கிற அந்த வேகம், அதுதான் நீங்கள் உடனே சந்திக்கிறாங்க. அப்போ அவர் பன்னீர்செல்வத்தை சந்தித்தவுடனே அவர் என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இதற்காக தடையாணை வழங்கப்பட்டிருக்கு, அதனால் எங்களால் இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கைவிரிச்சிட்றாரு. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் கைவிரித்து வேறு வழி இல்லைங்கிறதுனால அதற்கப்புறம் இவங்க அன்றைக்கேறவே பன்னீர்செல்வம் அங்கே தங்கி சட்ட நிபுணர்களை வைத்து அதற்கப்புறம் இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மசோதாவை தயாரிக்கிறாங்க. இப்போ எங்கள் நீதிமன்றத்தில் எங்கள் வந்து ஒரு வழக்கு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால எங்களால் செய்ய முடியாதுன்னு மோடி வந்து கை கழுவி விட்டது. ஆனால் அதே மோடி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அந்த நியமிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களே தங்களுக்கு தாங்களே நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளக்கூடாது, அந்த அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு தான் உண்டு, மத்திய அரசாங்கம் நியமிக்கிற ஒரு குழுவுக்கு தான் உண்டு என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அதிகாரத்தையே பறிக்கிறதுக்கான சட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த அளவுக்கு நீதிமன்றத்தை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு அதில் தயாராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது, தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னோன்னே உங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அதே வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் போய் இது மாதிரி ஒரு சட்டம் வருது, அதனால் ஒரு 5 நாட்கள் வரையிலும் ஏற்கனவே இருக்கிற வழக்கை வந்து விசாரணையில் எடுத்துக்காமல் வச்சுங்க அப்படின்னு போய் கேட்குறீங்க. மத்திய அரசாங்கம் இதெல்லாம் சட்டம் வந்தப்பறம் சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுது. நாங்கள் தான் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உறுதிமொழி கொடுக்க தெரியுது, இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுது. ஆனால் தமிழனுடைய உரிமையை கேட்கின்ற ஒரு கோரிக்கைக்கு சட்டம் போடுகின்ற உரிமையை நான் செய்ய மாட்டேன், நீ பார்த்துக்க, அது உன்னுடைய வேலை அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாடு வந்து இந்தியா வந்து உன்னுடைய பிரச்சனை கவனிக்காது, நீயே உன் பிரச்சனையை கவனிச்சுக்க நீங்கள் சொன்னதுனால பையன் என் நாட்டை என்கிட்ட விட்டுடுறான், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு கேட்குறான். அது நீங்கள் தானே செஞ்சீங்க. பாலை வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டது யார்? மோடி தானே இந்த பக்கம் தள்ளி விட்டார் அந்த விஷயங்களை. ஆக இதை மாதிரி பேசுவதே ஒரு நாட்டில் வந்து எனக்கு வந்து நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு இந்திய யூனியன் வந்து என்னை அடக்கி வைக்குது என்று பேசுவதே வந்து ஒரு நாட்டில் வந்து தேச துரோகம் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. கருத்து சொல்லுவது, இப்போ விடுதலை புலிகள் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம், விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக பேசுவதனால் அப்படிங்கிற காரணத்தினாலேயே சில பேர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக பேசுவதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதற்காக இந்த அரசை குலைக்கின்ற, அரசு நிர்வாகம் செயல்படாமல் தடுக்கின்ற ஒரு தனிநாடு முன்னே வைத்து ஒரு போராட்டம் நடத்துறதுன்னு சொன்னால் நீ அப்புறம் வழக்கு தொடரலாம், தேச விரோதம்னு சொல்லலாம். பேசுவதில் வந்து அது கருத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஜனகணமன பாடல் நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்தவர் சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் என்ற அவர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தை வளர்த்து எடுத்து பெரிய அளவிற்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவு கொண்டு போனார். அதற்கு பிறகு அதை யாரும் அதை கொண்டு போகல. அதற்கு பிறகு அந்த சுப்பிரமணியம் வந்து ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து திராவிட பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறார். அந்த திராவிட பல்கலைக்கழகத்துக்கு வந்து துணைவேந்தராக இதே சுப்பிரமணியம் அவர்களை வந்து அங்கே நியமிக்கிறாங்க. அந்த சுப்பிரமணியம் வந்து முரளி மனோகர் ஜோஷி வந்து மத்திய கல்வி அமைச்சராக பிஜேபியில் மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப அவரை போய் சந்திக்கிறதுக்கு போகிறார், சுப்பிரமணியம் போகிறார். அவர் வந்து ஒரு பழுத்த ஆழமான ஒரு தமிழ் ஆய்வாளர், அறிஞர், ஒரு தமிழ் இன உணர்வாளர், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது.
அப்போ முரளி மனோகர் ஜோஷி அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வைத்திருக்கிற பேர் வந்து திராவிடர் அப்படிங்கிற வைத்திருக்கிற பேர் வந்து ஒரு சரியான பெயர் இல்லையே, அந்த பெயரை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு வந்து இங்கே வாங்கினீங்க, அதுக்கப்புறம் உங்கள் கோரிக்கை நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு முரளி மனோகர் ஜோஷி பண்ணப்போ, இவர் பாலசுப்ரமணியம் வந்து முரளி மனோகர் ஜோஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனகணமன பாடலில் இருக்கிற திராவிட உட்கல வங்காவில் அந்த திராவிடங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன் என்று அவர் முரளி மனோகர் ஜோஷிகிட்டே அவர் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆக இந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய உரிமைகள் என்பது இந்த தேசத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அந்தந்த தேசங்களும் அவர்களுக்கான உரிமைகள், அந்தந்த தேசத்திற்கு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கான தேசிய இனங்கள் வைக்கப்பட்டு அதோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேசிய இனங்களுடைய உரிமையும் அந்தந்த தேசங்களுக்கான உரிமையையும் வந்து காப்பாற்றுவது தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பில் நடுவண் அரசனுடைய ஒரு கோரிக்கை. ஆனால் நீங்கள் இந்த தேசிய இனங்களை பற்றி பேசுகிறதே தேச விரோதம், பொறுக்கிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு பெரிய கூச்சல். இயல்பாக மாணவர்கள் வந்து அந்த இடத்துல விட்டு அதை நோக்கி செல்லும். இப்போ யாரோ சொன்னாங்க மெரினா கடற்கரையில் இது மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால், மெரினா இன்றைக்கி தான் நீக்கியிருக்காங்க, தடை உத்தரவை நீக்கியிருக்காங்க மெரினா கடற்கரையில். இப்போ மெரினா கடற்கரையில் ஒரு காற்று வாங்குற இடத்துல மக்களுடைய சுற்றுலா பகுதியில் இன்றைக்கி போட்டவங்க, நான் கூட ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இன்றைக்கு வந்து மெரினா கடற்கரையில் 144 போடுறீங்க, இன்னும் அந்த 144 விதியை தளர்த்தியதற்கு பிறகு மெரினாவுக்கு போகலாம், ஆனால் அங்கே யாரும் காற்று வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்கள் ஒரு 144 போடுவாங்க போல இருக்குது. அப்போ யாருமே அங்கே கூடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தை வைத்து காவல்துறை வந்து எவ்வளவு அடக்குமுறையாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. 1965 ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் இப்பொழுது நடந்த இந்த போராட்டத்தை பற்றியும் ஒப்பிட்டு நிறைய கருத்துகள் சொல்லப்படுகிறது, பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு. 65 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆக்சுவலாக அந்த போராட்டத்தை முதலில் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம், 1965 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அப்போ இருந்தது. ஆனால் 65 இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக வரப்போகிறது என்று ஜனவரி 26க்கு முன்னாடியே எல்லா கல்வி அமைச்சர்களை கூட்டி ஒரு முடிவுக்கு வந்து இந்திய ஆட்சி மொழிக்கு வந்து ஆங்கிலமும் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்கிற உத்தரவாதத்தை நாடாளுமன்றத்தில் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த போராட்டம். ராஜகோபாலாச்சாரி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த போராட்டத்துக்கு பிறகு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் போராட்டத்திலையும் இதே மாதிரி கோவையில் நடந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் மாணவர்களாக சேர்ந்து தனித்தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை அப்போ ஏற்றுனாங்க. அங்கே மாணவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஆனால் அரசியல் கட்சி தலைமை தாங்கி நடத்திய ஒரு போராட்டம். ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் கட்சி திமுக வந்து அந்த போராட்டத்துக்கு தொடர்பில்லை என்று அவங்க விலகிட்டாங்க. அதற்கு பிறகு மாணவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போராட்டம் போனாங்க. அந்த போராட்டம் காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர் இலக்கு இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன விஷயம்னா, 1965 என்ன கோரிக்கையை வைத்து, அதாவது இந்தி வந்து ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய மொழிகளுக்கும் ஆட்சி மொழி அந்தஸ்து அது மட்டும்தான் இருக்கணும், இந்தி மட்டும் இருக்கக்கூடாது என்று வைத்தப்பட்ட ஒரு கோரிக்கை வந்து 65க்கு அப்புறம் இப்போ 97 வந்ததற்கு பிறகும் அந்த 65 என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலை தான் இன்ன வரையும் நீடிக்குது. எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. தமிழ்நாட்டில் 67 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் நடக்கலை. அதே ஸ்டேட்டஸ் கோ தான். ஆனால் இப்போ அது வந்து ஒரு அரசியல் கோரிக்கை. அதுவும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துகிற ஒரு கோரிக்கை தான். இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் அதுவும். இப்போ நடத்ததும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். ஆனால் இப்போ நடத்தின போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டு வந்து இருக்கிற தடையை வந்து ஒரு அவசர சட்டம் போட்டு நிறைவேற்றி மாணவர்கள் வந்து வெற்றி பெற வைத்து வெற்றியை வந்து பார்த்து இன்றைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் நிறையா துவங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 65 நடந்த ஒரு எழுச்சி வந்து ஒரு அரசியல் தலையீடு இருந்து அது வந்து வெற்றி பெறாத ஒரு நிலையில் இப்போ நடந்திருக்கிற ஒரு போராட்டம் வந்து மாணவர்கள் வந்து ஒரு வெற்றியை ஈட்டி தந்திருக்கிற ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நிறைய தோழர்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த தோழர்கள் என்று சொல்வதை பற்றி கூட சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கழகத்தோடு பேசிகிட்டு இருந்தோம். இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து கூட தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசுகிறப்ப அவரும் சொன்னார். இப்போ இந்த மாணவர்கள் தோழர்கள் என்று சொல்லுவது, அதாவது 1932ஆம் ஆண்டு பெரியார் வந்து அந்த சோவியத் நாடு அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு திரும்பி வந்தவுடனே வெளியிட்ட முதல் அறிக்கையே வந்து எல்லோரையும் தோழர்கள் என்று அழையுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து பெரியார் வந்து வெளியிட்டிருக்கிறார். அப்போ தோழர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த பொதுவுடைமை இயக்கங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு சொல்லாது இன்றைக்கு இல்லாமல்
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கான ஒரு பொது குறியீடாக தான் இன்றைக்கி மாறி இருக்கு. அணுசக்தி எதிர்ப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, மனித உரிமை இயக்கமாக இருந்தாலும் சரி, பெண்ணுரிமைக்கான இயக்கமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் எதிர்ப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய உரிமைக்கான இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இயக்கங்களிலும் இருக்கின்ற இளைஞர்களுடைய பொது குறியீட்டு சொல்லாக தோழர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மாறிடு. அப்போ தோழர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் கீழே இளைஞர்களுடைய ஒரு பெரிய சங்கமைப்புங்க இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், இளைஞர்கள் தான் அதை முன்னெடுக்கணும். இந்த தோழர்கள் அப்படின்னு யாரும் சொன்னால் நீங்கள் அழைக்காதீங்க என்று சொன்ன காவல்துறைக்கு நம்ம வந்து ஒரு சரியான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளையாக கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், அடுத்து எல்லா ஊர்கள்லையும் தோழர்களுடைய ஒரு சங்கமம், தோழர்கள் பங்கேற்கும் ஒரு திருவிழா, தோழர்கள் பங்கேற்கும் ஒன்று கூடல் என்ற பெயரில் ஒரு பெரிய அளவுக்கு விழாக்கள் நடத்தி அதில் வந்து நாம் தோழர்களாக இணைவோம். ஜாதியற்ற தோழர்களாக, மதமற்ற தோழர்களாக, தமிழ் இன உணர்வுள்ள தோழர்களாக, பெண்ணுரிமையை பேணும் தோழர்களாக கைகொழுப்போம், இணைவோம் அப்படிங்கிற ஒரு வச்சு அந்த தோழர்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், கலை நிகழ்வுகள் ஒன்றாக கலந்து வந்து ஒரு விருந்து நடத்துறது. அப்புறம் தோழர்கள் அப்படிங்கிற ஒரு குறியீட்டை சொல்லி நம்ம வந்து ஒரு டிஷர்ட்டு போட்டு போடுறது. அது மாதிரி ஒரு தோழர்கள் அப்படிங்கிற ஒரு மையத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுதும் இந்த இயக்கங்கள், எல்லா இயக்கங்களை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் இல்லை ஒன்று திரட்சிக்கான ஒரு கலை விழாவாக. ஏன்னா எப்பொழுதும் இப்போ போராட்டங்கிறது வந்து மகிழ்ச்சி ஊட்டுகின்ற உணர்வோடு மகிழ்ச்சியும் சேர்த்து வெளிப்படுகின்ற ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு வந்து வெற்றி பெறுகிற ஒரு போராட்டமாக மாணவர்கிட்ட இருக்கிற காரணத்தினால, இப்போ அந்த காலத்தில் மாதிரி ரொம்ப சீரியஸாக அந்த மூஞ்சி போராட்டங்கள்லாம் இப்போ தோற்று போன ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த கட்டமாக அந்த இளைஞர்களை வந்து எழுச்சி ஊட்டுவதற்கு அப்படியான ஒரு விஷயங்களை மேற்கொள்ளலாம் என்று செய்து இப்போ கோவையில் வந்து அது மாதிரி செய்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க தோழர்கள். அதனால் இப்போ இருக்கிற நம்ம தோழர்களும் அப்படி ஒரு திட்டத்தை செய்யலாமா என்பதை பற்றி உங்களுடைய முகநூல், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கருத்து பதிவிடலாம். இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம விரைவில் கூடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை கூட நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நான் வந்து சில விஷயங்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள. இன்றைக்கி தேசபக்தி என்று பேசி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுடைய தேசபக்தியினுடைய கதை என்ன, அவங்க உண்மையிலேயே தேசபக்தர்களாக எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து எதை தேசபக்தி என்று கட்டமைக்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு தாய்க்கழமாக இருக்கிற ராஷ்ட்ரிய சுயம்சேவக் சங், ஏன்னா இங்கே வந்து மதவெறி சக்திகளுடைய பார்வையில்னு சொன்னதுனால நான் அதை ஒட்டி சில கருத்துக்களை வந்து பேசுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அவர்களுடைய தேசபக்தி, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள், சில வரலாற்று சம்பவங்கள், அவங்க வந்து எப்படி தேசபக்தியை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நான் சில இளைஞர்கள் இருக்கிறதுனால நான் வந்து அதை பகிர்ந்து கொள்வதற்கு நான் அதை விரும்புகிறேன். இப்போ சுதந்திர போராட்டம் நடந்த ஒரு காலகட்டம், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இதற்கு முன் பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு இந்தியா என்கின்ற ஒரு நாடுங்கிறது கிடையாது. இது வந்து பல்வேறு நாடுகளாக தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்கார வரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கும்பெனி வந்தது. பிரிட்டிஷ் கும்பெனி வந்து அது பல நாடுகளை தங்களுடைய வர்த்தக நலனுக்காக போராடி இணைச்சது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் நேரடி ஆட்சியில் வந்துச்சு. பிரிட்டிஷ்காரருடைய நேரடி ஆட்சியில் விடுபட்ட சில பிரதேசங்களையும் வியாபார நலனுக்காக ஒன்றா சேர்த்தாங்க. அதற்கு பிறகு இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது அப்படிங்கிற காலகட்டத்தில் தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்ததெல்லாம் இராணுவத்தை வச்சு மிரட்டி உருட்டி நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்க. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத நாகாலாந்து மாதிரி வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பல மாநிலங்களை நீங்கள் இராணுவத்தை வைத்து மிரட்டி ஒன்றா சேர்த்துக்கிட்டீங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ காஷ்மீருங்கிறது இந்தியாவில் கிடையாது. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு ஒப்பந்த வாக்குறுதியை கொடுத்து அரசியல் சட்டத்திலேயே உங்களுக்கு தனியாக ஒரு பிரிவை நாங்கள் 370 என்ற ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி உங்களை ஒரு தனி ஸ்டேட்டஸாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காஷ்மீரில் சேர்த்து அங்கே நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்தியாவோட இருக்கிறதா பாகிஸ்தானோட இருக்கிறதா தனியாக நீங்கள் இயங்குகிறதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம் என்று நேரு வந்து ஷேக் அப்துல்லாவுக்கு ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அதான் காஷ்மீரை வந்து சேர்த்துக்கிட்டீங்க. ஆனால் அதற்கு பிறகு எந்த வாக்குறுதியும் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தலை. அந்த வாக்குறுதியை மீறிட்டீங்க. அவனுக்கு தனி 370 என்ற பிரிவின்கள் கொடுக்கப்பட்ட தனித்தனி உரிமைகளை பறிச்சுக்கிட்டு இப்போ இராணுவத்தை கொண்டு வச்சு இராணுவ ஆட்சி இங்கே நடத்திட்டுருக்கீங்க. கேட்டால் இதுதான் தேசபக்திங்கிறீங்க. ஒரு மக்களுடைய ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்துக்காரனை உன்னோடு சேர்த்து கொண்டு அதற்கு பிறகு அவனுக்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் காற்றில் பறக்க விட்டு அதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்துவேன் என்று ஐக்கிய நாடு சபையில் போய் நான் உறுதிமொழி கொடுத்து ஐநா சபையில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி, இந்த பிரச்சனை ஐக்கிய நாடு சபைக்கு நேரு தான் கொண்டு போனார்.
ஐக்கிய நாடு சபைக்கு நேரு தான் கொண்டு போனார். அங்கே வந்து வாக்கெடுப்பு நடத்தி ரெஃபரண்டம் நடத்தி தான் முடிவு செய்வோன்னு நீங்களே சொன்னீங்க. அதையும் காற்றில் பறக்க விட்டு இப்போ அவன் வந்து பிரித்து வச்சு ஒன்றா சேர்த்துக்கிட்டு இராணுவத்தின் முனையில் ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவன் கேட்டிங்கன்னா, அவன் வந்து தன்னுடைய உரிமையை கேட்டிங்கன்னா, அவன்லாம் உங்களுடைய பார்வையில் இப்போ தேச விரோதி அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டம் குத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தேசபக்தி, தேச விரோதி, எது தேசபக்தி என்று பேசுகிறவர்கள் உடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய வரலாற்றுக்கு பற்றி நான் பார்க்க போகிறப்ப இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த அந்த வார்த்தையே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா என்கின்ற வார்த்தையே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளல. இந்தியா என்று சொல்லுவதே தவறு என்று சொல்லுவது தான் பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவாரங்கள் அவர்களுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. 1925ஆம் ஆண்டு ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங், RSS அப்படிங்கிற அமைப்பு வருது. ஹெட்கேவர் அப்படின்னு ஒருத்தர் தலைவராக இருக்கார். அப்புறம் கோல்வாக்கர்னு ஒருத்தர் அதை தொடர்ந்து வருகிறார். அந்த கோல்வாக்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த RSS என்கின்ற அந்த இயக்கத்திற்கான ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொடுத்தவர் வந்து கோல்வாக்கர் அப்படிங்கிறது தான் உருவாக்கி கொடுத்தார். இப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு எப்படி பைபிள் இருக்கோ, இஸ்லாமியர்களுக்கு எப்படி குரான் இருக்கோ, அதே மாதிரி RSS அப்படிங்கிறதுக்கும் சங் பரிவாரங்கள், பிஜேபி எல்லாருக்குமே ஒரு பேசிக் அடிப்படையான தத்துவ கோட்பாடு அப்படிங்கிறது தத்துவத்தை வழங்கியது யாருன்னு சொன்னால் கோல்வாக்கர். அதுக்கு பேர் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அது சிந்தனை கொத்து. தமிழில் கூட மொழிபெயர்த்து இப்போல்லாம் போடுறாங்க. ஆனால் இப்போ அதிகமாக வெளியேறதில் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதில் வந்துருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ மக்களுக்கு போய் சேரக்கூடாது, அது ரகசியமாக நமக்குள்ளே வச்சுக்கணும் என்று சொன்னதுனால எல்லாத்தையுமே அவங்க மறைச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப, தேசிய கொடி, இந்த நாட்டுக்கு வந்து தேசிய கொடி ஒன்றே உருவாக்கணும், மூவர்ண கொடியை உருவாக்க வேண்டும் என்று வாதங்கள் நடந்தப்ப ஒரு கோல்வாக்கர் என்ன சொன்னார்னா, தேசிய கொடி என்பது புதுசாக அந்த மூவர்ண கொடி என்பது இந்தியாவுக்கு தேவையில்லை. ஏற்கனவே நமக்காக ஒரு காவி கொடி, நம்முடைய பாரத தாயினுடைய ஒரு கொடி ஒன்று இருந்துகிட்டு இருக்கு, பாரத மாதாவினுடைய கொடி, காவி கொடி. அந்த கொடி தான் நம்முடைய தேசத்தினுடைய சின்னம். ஏன்னா இந்த நாடு என்பது ஒரு இந்துக்களுக்கான ஒரு தேசம். இது இந்துக்களுக்கான ஒரு பித்ரு பூமி. இந்துக்கள் வாழுகின்ற இந்த தேசத்தில் வாழுகிற அத்தனை பேரும் இந்துக்கள். இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும். இந்துக்களாக இல்லாத மற்றவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும், பார்சிகளாக இருந்தாலும், வேறு எதாக இருந்தாலும், அவர்கள் வந்து நாம் பார்த்து அவர்களுக்கு வந்து கொடுக்குற பிச்சை தான் அவன் இந்த நாட்டில் வாழ்வது. அப்போ ஒன்று அவன் வந்து இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் குடிமக்களாக இருக்கணும். இப்போ இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கிறவன் யாருன்னு சொன்னால், அவன் முதல் கட்டமாக இந்துக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக ஒரு கோட்பாடாக முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அதில் இந்த இந்தியா என்று சொல்லுகின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் கோல்வாக்கர் அந்த நூலில் வந்து எழுதியிருக்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியை நான் வந்து இப்போ படித்து காட்டுறேன். பாரதியா என்பது, அதாவது இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத், பாரதியம் இதை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் வந்து பிஜேபியினுடைய RSS கோட்பாடு. பாரதம் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் பரதன் வழி வந்தவர்கள். நம்முடைய மூதாதையன் பரதனுடைய மக்கள் நாமெல்லாம். பரதனுடைய மக்களாக வந்த நம் அத்தனை பேரும் இந்துக்கள். இந்து பரத மூதாதையர்கள் வழி வந்தவர்கள். அப்போ இந்தியா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் அவன் எதுக்குறான் அப்படின்னு சொன்னால், இந்தியா அப்படிங்கிறது சிந்து வெளி நாகரிகம். சிந்து வெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தை மேன்மையாக கொண்ட ஒரு செய்தி. அப்போ இந்த சிந்து அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிறந்து வந்திருக்குது. அப்போ இந்தியா அப்படின்னு சொன்னால் அது ஒரு திராவிடர்களுடைய ஒரு நாடு, சிந்துவெளி நாகரிகத்தை உள்ளடக்கிய ஒரு நாடு என்ற ஒரு கோட்பாடு அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இந்துக்களுடைய நாடு அல்ல அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கிற இந்தியா வந்து பார்ப்பன இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியா வந்து நம்முடைய வெகுமக்கள் தேசிய இனங்களை மறுக்கின்ற இந்தியா. இந்த இந்தியா நம்ம ஒற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்ட காலத்தில் அந்த இந்தியா என்ற பெயரை வந்து ஏற்காத ஒரு அமைப்பாக அதை விட்டு பாரதியம், பாரத் என்பதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவாரங்களுடைய அடிப்படையான கொள்கையாக இருந்தது. அவர் சொல்கிறார், பாரதியா என்பது நம்முடைய பழமையான பெயர். நமக்கு நினைவு தெரியாத காலம் முதல் இந்த பெயர் இருக்கிறது. வேதத்திலும் இருக்கிறது, புராணங்களிலும் பாரத், பாரதியம் என்றே கூறுகிறது. பாரத் என்பதும் இந்து என்பதும் ஒன்றுதான். இது அவங்க அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் கோல்வாக்கர் சொல்கிற கருத்து. இன்னும் சொல்கிறாரு, இன்று பாரதியம், பாரத் என்ற சொற்கள் கூட தவறான பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா, இந்தியன் என்ற சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறார்கள். இந்தியன் என்ற சொல்
இந்த நாட்டில் வாழும் முஸ்லீம், கிறிஸ்தவர், பார்சி போன்ற பல்வேறு சமூகத்தவரையும் சேர்த்துத்தான் இந்தியா என்பது குறிக்கிறது. நம்முடைய சமூகமான இந்துவை மட்டும் இந்தியா என்ற சொல் குறிப்பது இல்லை. நம்முடைய சமூகத்தை மட்டும் குறிக்கும் பாரதிய என்ற சொல்லை மற்ற சமூகத்தினரையும் இணைத்து கொள்ளும் சொல்லாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்து என்ற குழப்பமில்லாத சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும், அல்லது பாரதியா, பாரதியம் என்ற சொல்லையே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கோல்வாக்கர் சொல்றார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் இந்திய ஜனதா கட்சி அவங்க பேர் வைக்கல, பாரதிய ஜனதா கட்சி தான் வச்சுருக்காங்க. பாரதிய மஸ்தான் கிஷோர் சபா தொழிற்சங்கத்துக்கு பாரதியன் தான் வச்சுருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவாருடைய எந்த துணை அமைப்புகளில் பார்த்தாலும் அவர்கள் இந்தியா என்கிற பெயரை சுத்தமாக பயன்படுத்துவதே கிடையாது. பாரதியா, பாரதியம், பாரதம்ங்கிறதா இன்றைய வரையும் பயன்படுத்துகிறான். அப்போ இந்தியா என்கின்ற சொல்லையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவன் தான் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களை பார்த்து நீ தேசத்தினுடைய விரோதி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இது சொல்வதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? தேசிய கொடி என்பதே இந்த நாட்டிற்கு தேவையில்லை, காவி கொடி தான் வேண்டும் என்று சொன்னவன் தேசிய கொடியை அவமதிக்கிறார்கள் என்று பேசுவதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அடிப்படையில் பல விஷயங்களில் இந்த இந்தியா மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது, இந்தியா மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது கோல்வாக்கர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப ஆபத்தானது, இந்தியாங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய ராஜ்யம், இப்போ மொழி வழி மாநிலங்களாக இதை பிரிப்பதே தவறு என்று அவருடைய கொள்கை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறான், ஆர்எஸ்எஸ் வச்சிருக்கிறான். அதனால தான் ஒற்றை கலாச்சாரம், இந்து முழுதும் இந்துக்களுடைய நாடு என்ற ஒற்றை கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கான். சரி, இது அந்த பக்கம் விடுங்க. இன்னொன்று, இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்று ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் உண்மையிலே சுதந்திரத்துக்கான போராட்டம் தானா? அதற்கு நிறைய பின்னணி வரலாறுகள்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியும் இதை சுதந்திர போராட்டமாக தொடக்கலை. காங்கிரஸ் கட்சிக்காரன் வெள்ளைக்காரன் தான், ஒரு ஹியூம் என்று சொல்லப்படுகிற ஒரு வெள்ளைக்காரன் தான் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிக்கிறான். அந்த காங்கிரஸ் கட்சியில் அப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஐயர்கள், ஐயங்கார்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. அவங்க இந்த காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் ஐசிஎஸ் பதவி, நீதிபதி பதவி, இப்படி உயர்ந்த பதவிகள்லாம் வாங்கிக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் போடப்பட்ட முதல் தீர்மானமே பிரிட்டிஷ் மகாராணிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்ற விசுவாச தீர்மானத்தை போட்டு தான் வந்தாங்க. அதற்கு பிறகு அது சுதந்திரம் கேட்க ஆரம்பிச்சது. நீண்ட 1940களுக்கு பிறகு தான் சுதந்திரம் அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் வைக்க ஆரம்பிச்சது. 1925 துவங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கின்ற இந்து மகாசபை. அப்போ இந்து மகாசபை அப்படிங்கிறதும் காங்கிரஸ் கட்சிங்கிறதும் ரெண்டும் ஒன்றா கலந்து தான் இருந்துச்சு. ரெண்டுலேயும் ஒரே பாப்பான் தான் இருந்தான். ஒரே மாநாடு, காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சுன்னா காலையில் இந்து மகாசபை மாநாடு, அதே மேடையில் மத்தியானம் அதே ஆட்கள்லாம் போய் காங்கிரஸ் மாநாடு. இப்படி இரட்டை உறுப்பினர்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. 1934 தான் உங்களுக்கு இரட்டை உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அது மாறுது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய கோரிக்கை என்னவாக இருக்குது சொன்னால், பிரிட்டிஷ்காரர்களை எதிர்ப்பது அப்படிங்கிற கோரிக்கை ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு பிரிட்டிஷ்காரனை ஆதரிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் ஆர்எஸ்எஸ் அப்போ எடுத்துச்சு. சவர்கார், வீர சவர்கார், அவரை போய் வீர சவர்கார் இப்போ சொல்கிறாங்க. அந்த சாவர்கார் என்று சொல்லப்படுகிறவன் 1910ஆம் ஆண்டு நாசிக்கில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆளுநரை துப்பாக்கியால் சுட்டு கொன்னான். சுட்டு கொன்னதுக்கு சதித்திட்டம் போட்டான். அந்த சதித்திட்டம் சுட்டு கொன்னவனுக்கு துப்பாக்கி இவன் தான் கொடுத்தான் என்று சொல்லி அந்த சாவர்காருங்கிறவர் பிரிட்டிஷ்கார எதிர்ப்பு அப்படிங்கிற காரணத்தில் சொல்லி அவர் அந்தமான் சிறையில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அந்தமான் சிறையிலேருந்து அவர் தொடர்ச்சியாக மன்னிப்பு கிட்ட எழுதிக்கிட்டே இருந்தார். என்னை வெளியில் விட்டுருங்க, நான் இனிமேல் பிரிட்டிஷ்காரனை எதிர்க்க மாட்டேன், நான் பிரிட்டிஷ்காரன் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பேன், நான் உங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி தான் மன்னிப்பு கடிதம் கேட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்பட்டார். சாவர்கார் அவருக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் செலவு வச்சுருக்கீங்க. இவனுக்கு பேர் வீர சாவர்காரம். இவ்வளோ தூரம் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக செயல்பட்டவனுக்கு சாவர்காரை வீரராக்கிட்டீங்க. அந்த சாவர்கார் தான் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொடுத்தது அந்த சாவர்கார் தான். இந்துத்துவாங்கிற வார்த்தை, இந்துங்கிறத பயன்படுத்தாங்க, இந்துத்துவா. ஏன்னா இந்து அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் சைவங்கிறான், சமணங்கிறான், வைணவங்கிறான், புத்திஸ்ட்டுங்கிறான். இவன் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொன்னால் இந்துத்துவாங்கிற ஒரு அரசியல் முழக்கத்தை வச்சு எல்லாருமே ஒரு இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு அரசியல் முழக்கமாக இந்துத்துவாவை மாற்றலாம். அந்த சாவர்கார் அப்படிங்கிறவர் வெளியில் அங்கேருந்து அவர் என்ன பண்ணார்னா, பிரிட்டிஷ்காரன் ஆதரவோட இந்தியாவை முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக
ஒரு இராணுவ போராட்டத்தை நடத்தி அந்த இராணுவத்தின் வழியாக இந்தியாவை வந்து ஒரு இந்துக்களுடைய நாடாக மாற்றணும் என்பதற்காக ஒரு பெரிய இராணுவ கல்லூரியை, மிலிட்ரி கல்லூரி பயிற்சி கொடுக்குறார். துப்பாக்கி சுடுற பயிற்சி, குண்டு எறிதல் பயிற்சி, இதற்கான இராணுவ பயிற்சியை கொடுத்தது சாவர்காருடைய முயற்சியெல்லாம் நடந்துச்சு. அப்போ அதே காலகட்டத்தில் மூஞ்சே என்று சொல்லப்படுகிற ஒரு இந்து மகா சபையில் இருக்கிற ஒரு ஐயர் ஒருத்தர், அவர் வந்து இவரை போய் முசோலினியை போய் சந்திக்கிறார். ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து அது இட்டாலியில் அவர் ஹிட்லர் மாதிரி முசோலினிங்கிறவர் வந்து இன்னொரு ஃபேசிஸ்டாக இருந்தவர். அவரை போய் சந்தித்து அவருடைய ஆலோசனையை பெற்று வந்து இங்கே வந்து ஒரு இராணுவ கல்லூரி துவங்கி துப்பாக்கி சுடுற பயிற்சியிலேருந்து குண்டு எறிதல் பயிற்சி வழியும் துவங்கினான். எதுக்கு தொடங்கினான்னா, அவங்க எழுதின கடிதங்களெல்லாம் வந்து ஆவணங்களாக போட்டிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நாம் எதிர்க்கக்கூடாது, பிரிட்டிஷ் அரசாங்கம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க தான் வந்து நமக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க, நாம் இப்போ எதிர்க்கப்பட வேண்டியது இஸ்லாமியர்கள் தான் என்ற நோக்கத்தோட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆதரித்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான, இஸ்லாமியர்களை விரட்டுவதற்கான ஆயுத பயிற்சியை வந்து இந்த நாட்டில் வந்து நடத்தினது சாவர்கார் தொடங்கி நடத்தினார். சங் பரிவாரில் ஆர்எஸ்எஸ்லேயே அதற்காக தனி ஒரு அமைப்பை துவங்கி அந்த அமைப்பு வந்து இராணுவ பயிற்சிக்காக வந்து பொறுப்பு தரப்பட்டது. இதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்குது. அப்புறம் காந்தி வந்து 1942 குட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்தப்போ அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த கோல்வாக்கர் ஆர்எஸ்எஸ் கிளைகளுக்கெல்லாம் என்ன போடுறாருன்னா, இந்த வெள்ளையனை வெளியேறுகின்ற இயக்கத்துக்கு எந்த ஆர்எஸ்எஸ்காரர்களும் உதவி செய்யக்கூடாது, பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு நண்பர்கள், அவர்கள் நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி குவிட் இந்தியா மூமெண்ட்டில் கலந்துக்காதீங்க என்று கடிதம் எழுதினது யாருன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த கோல்வாக்கர் அன்னைக்கு எல்லாருக்குமே கடிதம் எழுதியிருக்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் உலக மகா யுத்தம் நடந்துட்டு இருக்கிற காலத்தில் அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுது, யுத்தம் நடக்குது, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக கொடுக்கணும், அப்போ நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த சீருடையெல்லாம் போட்டுக்கிட்டு சாகாக்கெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்லாம் வந்து இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரிகள் போடுறப்ப உடனே நாங்கள் வந்து ஷாகாக்கால கலைச்சிட்றோம், நாங்கள் வந்து என்பது சீருடையை வந்து நாங்கள் வந்து போட்டுக்க போகிறதில்ல, இராணுவ இதில் வந்து நாங்கள் உடற்பயிற்சி எதுவுமே நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், அப்புறம் எங்கள் பயிற்சி தொடர்பாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற எங்களுடைய அமைப்புகளை கலைத்து விடுகிறோம் என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்பட்டது. இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் வரலாற்றில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்முடைய மக்களுக்கு சில உரிமைகளை கொடுத்து அவன் வந்து நீங்களாம் சொந்த ஆட்சி நடத்துங்க, இரட்டை ஆட்சி முறை என்று ஒரு முறையை வைத்து சில சில ஒரு அதிகாரம் இல்லாத சில இலாக்காக்களை அங்கங்கே மாநிலங்களுக்கு கொடுத்து ஆட்சி செய்ய சொன்னான். அப்போ 1920 அதன்படி இங்கே ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு 1935 ஒரு அரசியல் சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கி அதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை கொடுத்துச்சு. அந்த அதிகாரங்களை கொடுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகாரம் கொடுத்தப்ப அதை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சியும் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற பேரை மாற்றிக்கிட்டு அவனும் அந்த தேர்தலில் நின்று போட்டிட்டு ஆட்சி பல மாநிலங்களில் கைப்பற்றுறான். அப்படி இருக்கிறப்ப பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் அப்போ இருக்கிற ஜனசங்கம், அப்போ இருக்கிற இந்து மகாசபையை சேர்ந்த ஒரு தலைவர், அந்த இந்து மகாசபை வந்து இப்போ ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சீனியர் லீடர் அவன். அந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து வங்காள மாகாணத்தில் நடந்த ஆட்சியில், பிரிட்டிஷ் ஆட்சிக்காரன் காலத்தில் இருந்த ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர் இருந்தார். முஸ்லீமை எதுக்கிறவன் சொல்கிறவன் அங்கே அப்போ முஸ்லீம் லீக் முதலமைச்சராக இருந்த ஒரு அமைச்சரவையில் இவர் நிதியமைச்சராக ஏற்றுக்கிட்டு அந்த ஆள் இருந்தார். அப்போ குட் இந்தியா மூமெண்ட்டை காந்தி அறிவிக்கிறப்ப பிரிட்டிஷ் அதிகாரிலாம் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கணும், காந்தியினுடைய இயக்கத்தை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இந்த முகர்ஜி வந்து கடிதம் எழுதுறாரு. யார்? பிரிட்டிஷ் கவர்னர் கடிதம் எழுதுறாரு, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயார், காந்தியினுடைய இந்த குட் இந்தியா மூமெண்ட் சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம், இதை வந்து நீங்கள் ஏற்றுங்க, எங்களை நம்புங்க என்று சொல்லி கடிதம் எழுதி அந்த சுதந்திர போராட்டத்தை ஒடுக்கினதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப வாஜ்பாயுடைய சொந்த கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேசிய கொடியை போய் இறக்குறாங்க. தேசிய கொடியை போய் இறக்குறப்ப வாஜ்பாய் அதில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் பல பேரை வழக்கு போடுறான். வழக்கு போட்டப்ப வாஜ்பாய் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷ்காரனுக்கு அப்ரூவராக அவர் மாறி என்னோட சேர்ந்து எவன் தேசிய கொடியெல்லாம் இறக்கணும் அப்படிங்கிற பேரெல்லாம் பிரிட்டிஷ் அதிகார போலீஸ்க்கு பேரெல்லாம் காட்டி கொடுத்து எழுதி கொடுத்துட்டு இவர் மட்டும் விடுதலை ஆகிட்டு அவனெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சவர் வாஜ்பாய். அவரெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து தேசபக்தர் அப்படிங்கிற பேரில் வந்து நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. இப்படி ஏராளமான வரலாறுகள் வந்து அவங்க விஷயத்தில் இருக்குது. அப்போ வன்முறை, இப்போ சொல்ல காப்பாற்றுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் 3 முறை
இவர்கள் வந்து தேசத்துக்கு விரோதமானவர்கள் என்று தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து சங் பரிவார் இயக்கம். காந்தி கொன்ற நேரத்தில் ஒரு தடவை தடை பண்ணான். அதற்கு பிறகு பட்டேல்கிட்ட மற்றவர்கிட்ட நேரிட்டலாம் சமரசம் பேசி, ஐயா நாங்கள் இனிமேல் எந்த உண்மையிலையும் ஈடுபட மாட்டோம், நாங்கள் வந்து கட்சிக்கு உறுப்பினர்கள் பட்டியெல்லாம் சேர்த்து வச்சுப்போம், அப்படி நாங்கள் பதிவு பண்ணுறோம் எங்கள் அமைப்பை, நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அந்த தடையை நீக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் 76 எமர்ஜென்சி பீரியட் வந்தப்போ இந்திரா காந்தி ஒரு தடவை 2வது தடவை வந்து தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் சமரசம் பேசி அந்த தடையெல்லாம் நீக்கினீங்க ஜனதா கட்சி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம். அதற்கப்புறம் 3வது முறையாக பாபர் மசூதி அடித்ததுக்கப்புறம் 3வது தடவை தடை சொன்னீங்க. அப்போ 3 முறை சட்டவிரோதம் தேச விரோதம் என்று தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி வந்து தேசபக்தியை பற்றி பேசுது. மற்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கு. நீ தேச விரோதம் என்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரி, இப்போ நாட்டில் வந்து வன்முறைவாதம் பயங்கரவாதம் தடையிடுச்சுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இவங்களுடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிறைய விஷயங்களை பட்டியல் போடலாம். காந்தி கொலை அது நடந்த முதல் பயங்கரவாதம். இந்தியாவினுடைய தேசத்தந்தை என்று சொல்லப்பட்ட காந்தியை சுட்டு கொன்றது கோட்சே. இப்போ என்ன சொல்கிறான், கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ்கார் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ்ல இல்லைங்கிறான். இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்கார் தான் அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். கோட்சேவுடைய தம்பி கோபால் கோட்சே அவரும் இந்த கொலை வழக்கில் சதி வழக்கில் ஈடுபட்டவர் தான். அந்த கோபால் கோட்சேவுக்கு தூக்கு தண்டனை இல்லை. காந்தி கொலை வழக்கில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை. நாராயண் ஆப்தேன்னு ஒரு ஐயருக்கு, கோட்சேங்கிற ஒரு ஐயர், 2 பேருமே மகாராஷ்டிரா பார்ப்பாங்க, 2 பேருக்குமே தண்டனை. இந்த கோபால் கோட்சேங்கிறவர் வந்து நாதராம் கோட்சேவோட தம்பி. அந்த கோபால் கோட்சேங்கிறவர் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். 15 வருஷம் ஆயுள் தண்டனை விதித்தாங்க. 15 வருஷம் ஆயுள் தண்டனை விதிச்சதுக்கப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் போதும் அப்படின்னு சொல்லி 15 வருஷத்தில் கோபால் கோட்சே காந்தியை கொலை பண்ண தேச தந்தையே 15 வருஷத்தில் நாட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களை வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேசபக்தர்களை விடுவிக்க மாட்டாங்கிறான். என்ன யோக்கியது இந்த நாட்டில் நடக்குது பாருங்க, என்ன யோக்கியது இந்த நாட்டில் நடக்குது. அந்த கோபால் கோட்சே வெளில வர்றாரு. வந்ததுக்கப்புறம் சொன்னார், நாங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாதராம் கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ்ல இல்லைன்னு சொல்லி. அப்போ அத்வானியை வைத்துக்கொண்டே பேசினார். அத்வானி அவர்களே, நாங்கள் நாதராம் கோட்சம் சரி, நானும் சரி, எங்கள் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம், நாங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே வளர்ந்த நாங்கள், எங்களை வந்து ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. வேணா ஆர்எஸ்எஸ் தீர்மானம் போட்டு காந்தியை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லலை வேணா சொல்லுங்கள், ஆனால் எங்களை வந்து ஆர்எஸ்எஸ் தான் சொல்லாதீங்க. எங்களை ஆர்எஸ்எஸ் இல்லை என்று இப்போது சொல்வது உங்களுடைய கோழைத்தனத்தை காட்டுகிறது அப்படின்னு மேடையில் பேசி அவன் வந்து ஒரு புத்தகமே எழுதி போட்டு போயிட்டான். நாங்கள் ஏன் காந்தியை கொலை செய்தோம் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டு ஆர்எஸ்எஸ்காரங்க நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்கிறான். இப்போ இது இல்லாமல் இந்த இவர் 30ஆம் தேதி காந்தி கொலை செய்கிறாங்க. 30ஆம் தேதிக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு 20ஆம் தேதி இதே பிர்லா மாளிகையில் இதே நாதராம் கோட்சே, இதே நாராயண் ஆப்தே, இதே கோபால் கோட்சே, இதே மதன்லால் அப்படிங்கிறவெல்லாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணி கையெறி குண்டு வீசி அந்த பிர்லா மாளிகைக்குள்ளேயே கொலை செய்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் போட்டு யார் யார் எங்கெங்கே நிற்கணும், எங்கெங்கே போகணும், யார் ஒருத்தன் ஜன்னலில் ஒருத்தன் நிற்கணும், ஒருத்தன் வந்து வெளியில் ஒருத்தன் நிற்கணும், ஒருத்தன் வந்து காந்தி பஜனை பண்ணுற இடத்துக்கு நேராக நிற்கணும், ஒருத்தன் வெளியிலேருந்து சமிக்ஞை கொடுக்கணும், ஒருத்தன் ஜன்னல் வழியாக திறக்கணும், ஜன்னல் வழியாக அந்த குண்டை வீசணும். இப்படிலாம் நிறைய திட்டம் போட்டு உள்ளே போகிறானுங்க. போகிறப்ப அந்த காந்தி குண்டை வந்து வீசுகிறானுங்க. வீசுகிறப்ப அது காந்தி மேலே வெளியில் விழுந்து வெடிச்சிருது. காந்திக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனால் எல்லாருமே கேட்குறப்ப காந்தி ஒன்றே ஏதோ பக்கத்தில் இராணுவ ஒத்திகை நடக்கிறாங்க, அதனால் நடக்குது, ஒன்றும் பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிடுறாரு. இது உளவுத்துறைக்கு பட்டேலுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போ 20ஆம் தேதியே ஒரு கொலை முயற்சி நடக்குது, 30ஆம் தேதி வந்து காந்தி வந்து பறவைங்க வரப்போ அந்த 10 நாள் இடைவெளியில் காந்திக்கு எவ்வளோ த்ரெட் இருக்கும், உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்ல. இப்போ எவ்வளவு பாதுகாப்பு வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கணும். எந்த பாதுகாப்பும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 10 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த குண்டு வீசி கொலையில் கைது செய்யப்பட்டவன் யாருன்னு சொன்னால் மதன்லால் அப்படிங்கிறவனை போலீஸ் கைது செய்து விசாரிக்குது. அந்த மதன்லால்ங்கிறவன் ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர். இப்போ கோட்சே வந்து நீ ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்ங்கிற முன்னாடி கோட்சே டீமில் சேர்ந்து ஒர்க் பண்ண மதன்லால் தான் 10 நாளுக்கு முன்னாடி வெடித்த குண்டில் கைது செய்யப்பட்டவன். அவனை நீங்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவனை இந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்திற்கு தான் வந்து கொலை செஞ்சீங்க. எதனால் காந்தி மேலே இவ்வளவு விரோதம் வரத்துக்கு என்ன காரணம்? ஆர்எஸ்எஸ் மேலே. காந்தி கூட ஆரம்பத்திலேருந்து ரொம்ப ஒரு தன்னை ஒரு இந்துத்துவவாதியும் இந்து பழமைவாதியாக தான் அவர் வந்து நினைத்து கொண்டிருந்தார். பல விஷயங்களில் பேசியிருந்தார். வர்ணாசிரம தர்மத்தை நான் ஆதரிப்பேன், அது 4 கடற்படை, தரைப்படை, கப்பல் படை, இது விமானப்படை, இது மாதிரி ஒரு 4 படைகளைப் போல ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார். இந்து வந்து மாட்டை கொள்றதை பற்றி சொல்கிறப்ப மாட்டை கொள்வது சட்டம் கொண்டு வராதிங்க, மக்களை ஏற்றுக்க சொல்லுங்கள், பசுவதை கொள்றதை அப்படின்லாம் சொன்னார். அப்போ காந்தியை வந்து ஒரு கட்டம் வரையிலும் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தான்.
காந்தியினுடைய தலைமை எப்போ வருது? திலகருடைய தலைமையிலேருந்து காந்திக்கு வந்து காங்கிரஸ் சுதந்திர போராட்டம் வருது. திலகர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்க வரார். திலகர் யாருன்னு சொன்னால், அவர் மகாராஷ்டிரா சித்பவன் பாப்பனர், முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர். அவர் இந்தியாவுடைய விடுதலை அப்படிங்கிறது வந்து இந்து ராஷ்டிரத்தினுடைய விடுதலை அப்படின்னு சொன்னவர். போராட்டத்தை எல்லாம் இந்து மதத்தின் அடிப்படையில் அணிதிரட்டினவர் திலகர் தான் அணிதிரட்டினார். இப்போ இந்த விநாயகர் ஊர்வலம் அப்படிங்கிற ஊர்வலத்தை முதல் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்ப்பாக நடத்த துவங்கினது இவர் தான், திலகர் தான், பாலகங்காதர திலகர் தான். துணிவு இழுக்கிறவன், செக்கு மாடு இழுக்கிறவன், ஆடு மேய்க்கிறவன்லாம் சட்டசபைக்கு போகக்கூடாது, அவனுக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை செய்யுங்கடா என்று சொன்னவர் திலகர். அந்த திலகர்லாம் தேசபக்தன்னு ஆர்எஸ்எஸ்காரெலாம் ஒத்துக்கிறான். அவன் இந்து ராஷ்டிரத்தின் அடிப்படையில் கேட்டான். ஆனால் காந்தியினுடைய தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் காந்தி வந்து சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீமையும் சேர்த்துக்கிறாரு, தாழ்த்தப்பட்டவர்களையும் அரிஜனங்கள்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட ஒரு விடுதலை போராட்டமாக மாற்றுறாரு காந்தி. இப்போ காந்தியினுடைய தலைமையில் விடுதலை போராட்டம் வந்தது அப்படிங்கிறதே ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. இது இந்து ராஜ்யமாக மாறுற விஷயமே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அப்போ காந்திக்கு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் வராங்க. பல இடங்களில் காந்திக்கான நெருக்கடிகள். வரலாற்றை பார்த்தீங்கன்னா 8 முறை காந்தியை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்து தோற்று கடைசியில் தான் கோட்சே அப்படிங்கிறது நடந்தது என்பது வரலாறு. நிறைய ஆவணங்கள், நிறைய வரலாற்று ஆவணங்கள்லாம் இப்போ ஏகப்பட்ட வரலாறு நூல்கள்லாம் இப்போ வந்திருக்கு, அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த அளவிற்கு காந்தி ஏன் வந்தார்னா, கடைசி நேரத்தில் காந்தியினுடைய பொசிஷனில் சில மாறுதல்கள்லாம் வருது. அவர் பார்க்குறாரு, இந்தியா பிராமணர்கள், பார்ப்பனர்கள் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு காந்தி வராரு. 1946 தமிழ்நாட்டுக்கு காந்தி வராரு. தமிழ்நாட்டில் அப்போ வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ற ஒரு முதலமைச்சர். அவர் வந்து காங்கிரஸ்கார், ஆனால் பெரிய பக்தர். அவர் ரொம்ப வள்ளலார் பக்தர். அப்புறம் வந்து திருவண்ணாமலை ரமண ரிஷியினுடைய பக்தர், பெரிய பக்தராக இருந்திருக்கிறார் அவர். ஆனால் ஒரு நேர்மையான முதலமைச்சர். தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தை விட பல சாதனைகளை செஞ்சவருக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் காலத்தில் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுலாம் கொண்டு வரார். அப்போ பாப்பான்லாம் சேர்ந்து காந்திகிட்ட போய் முறையிடுறான். இது மாதிரி இந்த ஓமந்தூரில் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு, அவர் வந்து தாடி இல்லாத ராமசாமி நாயக்கராக இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு ராம அப்படின்னு கேட்குறாரு காந்தி. இல்லைங்க, அவர் வந்து இந்த இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்துட்டார், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கல அப்படின்னு பார்ப்பனர்கள்லாம் போய் காந்திகிட்ட சொல்கிறாங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, காந்திகிட்ட போய் சொன்னோன்னா காந்தி தனக்கு ஆதரவாக இருப்பார்னு நினச்சிட்டு அவன் சொன்னான். காந்தி என்ன கேட்டார்னா, நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்க, என்ன, நாங்களாம் பிராமணர்கள். சரி, பிராமணர்களுக்கான தர்மம் என்ன சொல்லுது வர்ணாசிரமத்தில்? வேதத்தை ஓதுவித்தலும், வேதத்தை வந்து வேதம் ஓதுதல், வேதத்தை கற்பித்தல். வேதம் ஓதுதல், வேதம் கற்பித்தலை செய்கிறவர்கள் இதற்கு பொறியியல் கல்லூரிக்கு போகணும், இது வந்து தர்மத்துக்கு எதிராச்சேன்னு சொல்லி காந்தி கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த காலையே அவங்களுக்கு வந்து வெறுப்பு ஒன்று வருது, காந்தி மேலே வெறுப்பு தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு வருகிறது. அப்போ இந்த இந்து பத்திரிகை வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு வகுப்புவாதி இவர் வந்து அப்படின்னு சொல்லி ஓமந்தூராரை பற்றி எழுதுகிறாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இங்கேருந்து போகிறாரு, செக்ரட்டேரியட்டில் உட்காந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு இந்து பத்திரிகையினுடைய எடிட்டருக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த எடிட்டரை உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த ஆசிரியர் வராரு. அவரை பார்த்து ஓமந்தூர் ரெட்டியார் கேட்குறாரு, என்னை வகுப்புவாதின்னு நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல? ஆமாம். என்னை நீங்கள் வகுப்புவாதின்னு எழுதுறீங்களே, உங்களுடைய பத்திரிகையில் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வகுப்புவாதி இல்லைன்னு நீங்கள் காட்டுங்க என்கிட்ட என்று அவரை வந்து திருப்பி கேட்குறாரு. இதெல்லாம் வந்து வரலாற்றில் தமிழ்நாட்டில் வந்து காந்தி அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் வந்து இதெல்லாம் வரிசையாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆக பாகிஸ்தான் பிரிவினையை வந்து ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாத காந்தி கடைசியில் ஏற்றுக்கிறாரு. பிரிவினைக்கு கொடுக்க வேண்டிய நஷ்டஈடு தொகை, அந்த நஷ்டஈடு தொகை வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கணக்கு போட்டு பார்க்கணுன்னு சொன்னால், இந்தியாவிலேயே அன்றைக்கு வந்து பெரிய நிதி விஷயத்தில் வந்து பெரிய ஜாம்பவனாக இருந்தவர் வந்து சார் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். தமிழ்நாட்டில் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர் சார் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். சுதந்திரம் பெற்ற இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்தவர். அவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார மேதை. அவர் தான் வந்து அவர் தலைமையில் இருக்கிற குழு தான் நஷ்டஈடுக்கெல்லாம் கணக்கு போட்டு பாகிஸ்தானுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த நஷ்டஈடு பணத்தை வந்து இந்த நேரு அரசாங்கத்தில் இருக்கிற பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர்கள், அவங்க அதை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்க. அப்போ பெரிய கலவரம் நடக்குது. அப்போ காந்தி ஏன் அந்த நஷ்டத்தை இங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, காந்தி பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அது ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுது. இனி முஸ்லீம்களுக்கு இருக்கிற உண்ணாவிரதம் இருக்க. அப்புறம் காந்தியினுடைய பிரார்த்தனை பாடலில் வந்து ஈஸ்வரா தேரா நாம் என்று பாடப்பட்ட பிரார்த்தனை பாடலில் அல்லாங்கிற பேரையும் சேர்த்துக்கிறார். ஈஸ்வரா அல்லா தேரே நாம் அப்படிங்கிற பேரையும் சேர்த்துக்கிறார். ஆக இவன் வந்து இஸ்லாமிற்கு ஆதரவாக போகிறான், பிராமணர்கள் எதுக்க ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் காந்தி நமக்கு பயன்பட மாட்டான். இதை காந்திகிட்ட பெரியாரே எச்சரித்திருக்கிறார். காந்திக்கும் பெரியாருக்கும் இடையில் ஒரு விவாதம் நடக்குது. பெங்களூரில் போய் காந்தியை போய் பெரியார் சந்திக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன சண்முகநாத் அந்த நிதியமைச்சராக இருந்தவர் தான் அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறார்.
அந்த சந்திப்பின் போது காந்திக்கும் பெரியாருக்கு இடையில விவாதம் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்களா, இப்படி எதுக்கு நீங்கள் பிராமண துவேஷத்தை எதுக்குறீங்க, இப்போ எல்லா பிராமணர்கள் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு காந்தி பெரியார்கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து பெரியார் சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. உடனே அவர் காந்தி சொல்கிறாரு, கோபாலகிருஷ்ண கோகலேன்னு ஒரு பிராமணர் இருக்காரே, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பெரியார்கிட்ட. எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னார். அந்த கோபாலகிருஷ்ண கோகலேயை கூட நீங்கள் வந்து ஒரு பிராமணர் அப்படி தான் நடந்துக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா, ரொம்ப சீர்திருத்த பிராமணராச்சே அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்ட காந்தி கேட்குறாரு. இப்போ பெரியார் என்ன அவர்கிட்ட பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் பெரிய மகாத்மா, உங்களுடைய மகாத்மாவுடைய கண்களுக்கே இந்தியா முழுவதும் தேடி ஒரே ஒரு நல்ல பிராமணரைத்தான் நீங்கள் சொல்ல முடியுதுன்னு சொன்னால், என்னை போன்ற சாதாரண ஆத்மாக்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது காந்திஜி அப்படின்லாம் பெரியார் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், இந்து மதம் என்று ஒரு மதம் இல்லை, இது வந்து ஒரு கலவை அப்படின்னு பெரியார் சொல்கிறார். அப்போ காந்தி சொல்கிறாரு, உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அப்போ நம்ம ஒன்று செய்யலாம், இது நம்ம தான் இதுதான் இந்து மதம்னு ஒரு மதத்தை உருவாக்குவோம், அதற்கு வந்து அந்த மதத்தில் தீண்டாமை கிடையாது என்று நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பெரியார் சொன்னார், அது வெற்றி பெறாது காந்திஜி அப்படின்னு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்து மதத்துக்கு ஒரு தலைவர் இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை, ஓகே. நீங்கள் வந்து இதுதான் இந்து மதம்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் காலத்துக்கு பிறகு இன்னொருத்த இந்து மதம் தோண்டி இதுதான்டா இந்து மதம்னு சொல்லி அவன் ஒன்று தோண்டிக்கிட்டு அவன் தூக்கிக்கிட்டு வருவான். இது என்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு, இது எங்கேயும் போய் முடியாது, ஜெயிக்க போகிறது பாப்பான் தான். இந்த சீர்திருத்தங்களை நீங்கள் கை வைத்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு பாப்பானே உங்களை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான் என்று காந்தியிடம் பெரியார் எச்சரித்துட்டு வந்ததுக்கு பிறகுதான் காந்தியை வந்து சுட்டுக்கொலை விஷயமும் நடந்தது. இப்போ காந்தியை சுட்டுக்கொண்டோன்னே அவனை ரேடியோவில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. பெரியார் போய் ரேடியோவில் பேசுகிறாரு, இங்கே எந்த கலவரமும் நடக்க வேண்டாம், இது அமைதியான பூமி, கலவரம் வேண்டாம். எல்லா இடத்துலையும் கலவரம் நடக்குது. காந்தி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கொல்லப்பட்ட செய்தி வருகிறப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த கோல்வாக்கர் சென்னையில் தான் இருக்கிறார். இந்த செய்தி கிடச்சோன்னே உடனே அவசரமாக புறப்பட்டு நாக்பூருக்கு போகிறார். ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் அவசரமாக கூட்டம் கூட்டுறாங்க. சுமாரி கோட்சே கொண்டுட்டான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. மகாராஷ்டிரா பூரா பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலவரம் பற்றி எரியுது. பார்ப்பனருடைய குடியிருப்புகள்லாம் தீ வச்சு கொளுத்துறாங்க. பார்ப்பனர் நடத்தின பள்ளிகள், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே வந்து அடித்து நொறுக்கிறாங்க. யார்? எல்லாம் காங்கிரஸ்காரங்களே செய்கிறாங்க. பார்ப்பனர்கள் அப்போ தீர்மானம் காங்கிரஸ் கட்சி அவசரமாக கூட்டி, இனிமேல் காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த தலைமை பதவியிலும் பார்ப்பனர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி வந்து தீர்மானம் போடுது. அவ்வளோ கொழுந்து விட்டு கலவரம். இதெல்லாம் வந்து அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த, உள்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயசரிதையில் இதெல்லாம் பதிவு பண்ணுறார். அப்போ உடனே கோல்வாக்கர் வந்து என்கிட்ட கேட்டார், எப்படியா காப்பாற்றுங்கன்னு. உடனே நாங்கள் எல்லாரையும் பிடிச்சி பத்திரமா சிறையில் வச்சேன். அப்போ தான் அதனால தான் உயிர் பிழைச்சாங்க, இல்லாட்டி அத்தனை பேரையும் அப்பயே எரித்து கொண்டு இருப்பாங்கன்னு அவர் எழுதுகிறார். பியாரிலால் என்று சொல்லப்படுகிறவர் அந்த தன்னுடைய சுயசரிதையெல்லாம் எழுதுகிறார். தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே பெரியார் இயக்கம், பார்ப்பனர் இல்லாதார் இயக்கம், இந்த உரிமைகளாக போராடிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டில் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் பயன்படுத்தி பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பான ஒரு கலவரத்தை தூண்டி இருந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பனர் கூட மிஞ்சி இருக்க முடியாது. ஏன்னா காந்தி கொலையுடைய சென்டிமெண்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் தான் பெரியாரை வந்து இதுவரையும் கூப்பிடாத ரேடியோ ஸ்டேஷன், வானொலி வந்து பெரியாரை கூப்பிடுகிறது. பெரியாரை போய் பேசுகிறார், அமைதிக்காரங்க, நம்ம நாடு வந்து அமைதி, யார் மேலேயும் பகைமை காட்டாதீங்க, எல்லாம் சகோதரராக இருங்க, அமைதி காக்க வேண்டியது நமக்கு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இந்த தேசத்திற்கு காந்தி நாடு என்று பேர் வையுங்கள், காந்தி தேசம் என்று அழையுங்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் எழுதுகிறாரு. காந்தியின் அதாவது இந்து மத வெறியனுடைய பார்ப்பன எதிர்ப்பு குறியீட்டாகவே இந்த இந்தியாங்கிற பேரை மாற்று என்ற ஒரு யோசனையை அவர் முன்வைக்கிறார். ராஜீவ்காந்தி கொலை நடந்ததுங்கிறப்ப அது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இங்கிற காங்கிரஸ்காரன் பூரா எவ்வளோ கலவரம் பண்ணான். நான் அப்படிலாம் பெரியார் நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டை வந்து எவ்வளோ ஒரு கலவர பூமியாக மாற்றிருக்க முடியும். அந்த வாய்ப்புகளில் வந்து நோக்கி போகல. பெரியார் இன்றைக்குமே வந்து வன்முறையை வந்து நடக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்துள்ள ஒரு தலைவர் தான். ஏன்னா அவர் வந்து வன்முறையை அதனால் ஆதரிக்காத தலைவர் அல்ல. வன்முறையின் மூலம் ஒரு சோசியலிச புரட்சி நடத்த நாட்டில் மக்கள் கையில் எடுத்துக்கொண்ட புரட்சியெல்லாம் ஆதரித்த தலைவர் தான். ஆனால் இந்த சமூகத்தில் வன்முறையை கையில் எடுத்தால் அதனால் பாதிக்கப்படுறது நம்முடைய மக்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சமூக பார்வையினால் இது வந்து ஒரு மிரட்டணும், அவ்வளோதான். அதோட சரி, கத்தி வச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் குத்துணுன்னு யாரையும் சொல்லலை. ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தப்போ பெட்ரோலை வச்சுங்க, தீப்பந்தத்தை வச்சுங்க, நான் சொல்கிறப்ப கொளுத்துங்கன்னு சொன்னாரே தவிர யாருமே கொளுத்த சொல்லலை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலாம் காந்தி படுகொலை என்பது இந்த நாட்டில் இவங்க பண்ணவங்க. காந்தி தந்தை தேசத்தந்தை படுகொலையை செஞ்சவன் தான் இன்றைக்கு வந்து தேசபக்தி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு வரலாற்றுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்தியாவே வந்து இந்தியான்னு சொல்லாதுன்னு சொன்னவங்க, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு காந்தியினுடைய அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு வந்து துரோகம் பண்ணவங்க, அதுக்கப்புறம் காந்தியை வந்து தேசத்தில் கொலை பண்ணவங்க, அப்புறம் இந்த நாட்டினுடைய வன்முறை ஹிஸ்ட்ரி எடுத்துப்பாங்க, ஏராளமான ஹிஸ்ட்ரி.
குறிப்பாக சொல்லணும்னா 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்ட பாபர் மசூதி. அப்போ முதலமைச்சராக இருந்த யார்? கல்யாண் சிங், பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங் கோர்ட்டில் போய் சொல்கிறார், நாங்கள் அமைதியை காப்போம், அந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். உயர்நீதிமன்றத்தில் ஒரு உறுதிமொழியை கொடுத்து விட்டு தான் அங்கே போகிறார். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மசூதியை இடித்து தரைமட்டமாக்குறான். ஒரு மசூதியை, வழிபாட்டு தளத்தை டிஸ்பியூட்டட், அந்த இடம் யாருக்கு சொந்தம், அந்த மசூதியை எப்படி இவங்க கைப்பற்றுறாங்க என்பதற்கெல்லாம் அந்த வரலாறுக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. அந்த மசூதிக்குள்ளேயே 1940 சுதந்திரம் வந்தோடனே அதுக்கு அடுத்த ஆண்டு யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக ராமனுடைய சிலை, சீதனுடைய சிலை இதெல்லாம் மசூதிக்குள்ளே ராத்திரிலேருந்து உள்ளே போட்டு வச்சு ராமனும் சீதையும் அந்த மசூதிக்குள்ளே தானாகவே தோண்டினாங்க, சுயம்புவாக தோண்டினாங்க அப்படின்னு சொல்ல வச்சு, அதற்கப்புறம் அந்த மசூதியை பூட்ட வச்சு, அப்புறம் நீண்ட நாள் வழிபாடு இல்லாமல் போய், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி காலத்தில் அது தொடங்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்பியூட் போயிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மசூதியை இடித்து தள்ளினாங்க. இடித்து தள்ளினப்போ என்னாச்சுன்னு சொன்னால், இவங்க எவ்வளோ ஒரு மோசமான வன்முறைவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னால், மசூதி இடிக்கப்பட்ட 10வது நாளில் ஒரு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்கிறாங்க. அதுக்கு பேர் இந்த லிபரான் விசாரணை ஆணையம். அந்த லிபரான் விசாரணை ஆணையத்தை பிஜேபிக்காரன் எவனும் ஒத்துழைக்கவே இல்லை. 48 தடவை அந்த ஆணையத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு பீரியட் முடிஞ்சு போயிடும், 2 வருஷம், திரும்ப 1 வருஷம், 6 மாதம், 48 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 17 வருஷம் அந்த லிபரல் கமிஷன் விசாரணை நடத்துருச்சு. விசாரணை கமிஷன் கொடுத்தப்ப அந்த ஆணையம் இப்போ மெரினாவில் மாணவர்கள் நடத்தின போராட்டம் தன்னெழுச்சியாக எழுந்த ஒரு போராட்டம் அப்படின்னு அதான் உண்மை, எல்லோரும் நம்ம சொல்கிறோம். பாபர் மசூதிக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னிச்சுன்னா, அது நாங்கள் செய்யலை, அது தன்னெழுச்சியாக நடந்தது, அது இயல்பாக நடந்தது, எல்லாரும் இந்துக்கள்லாம் தன்னெழுச்சியாக உடைத்தது தான் அது அப்படின்னு அந்த தன்னெழுச்சி அங்கே கொண்டு அப்ளை பண்ணோம். ஆனால் லிபரல் கமிஷன் என்ன சொன்னதுன்னு சொன்னால், அந்த அறிக்கையில் இருந்த ஒரு சின்ன பகுதி, அதை மட்டும் நான் படித்து காட்ட விரும்புகிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவம் என்பது கரசேவகர்களால் தன்னெழுச்சியாக ஏற்பட்ட சம்பவம் அல்லது உணர்ச்சியின் விளைவாக ஏற்பட்டது என்று சில சமூக அமைப்புகளின் தலைவர்கள் பேசுவதை ஏற்க முடியாது. மசூதி தகர்க்கப்பட்ட விதம், மசூதியை தகர்க்கும் வேலையை மேற்கொண்ட கரசேவர்களின் எண்ணிக்கை, மசூதியின் மேல் மாடத்துக்கு சென்று கரசேவர்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு தங்கள் அடையாளத்தை மறைத்து கொண்ட விதம், உடைக்கிறப்ப முகத்தை அப்படி மூடிக்கிட்டு இருந்தான், முகமூடி போட்டுக்கிட்டு தான் போய் உடைச்சான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆணையம் பதிவு பண்ணுது. ஆணையம் தேசபக்தருடைய யோக்கியதை என்னங்கிறத சொல்கிற விஷயங்கள். வன்முறையை பற்றி நம்ம வன்முறையை தூண்டுறான், நாட்டில் வன்முறை கலாவத்தை உண்டாக்குது, நாங்கள் தேசபக்தன் சொல்கிறவனுடைய யோக்கியதை என்னன்னு சொன்னால், லெபரான் ஆணையத்தினுடைய கமிஷனில் முகமூடியை போட்டுக்கிட்டு ஆள் அடையாளம் தெரியாமல் இருந்துக்கிட்டு மசூதி மேலே ஏறிட்டு நீ உடைச்சிருக்க, அந்த உடைத்த விதம், மாடத்துக்குள்ளிருந்து சிலைகள் மற்றும் பணப்பெட்டிகளை நீக்கியுள்ளமை, பின்னர் அவற்றை புதிதாக கட்டப்பட்ட உடனே மசூதியை இடித்தோடனே பக்கத்தில் என்ன பண்ணால் ஒரு டெண்டு 4 இது சவரை வச்சான், மேலே ஒரு ஷாமியானாவை போட்டு அங்கே அந்த ராமர் உள்ளே இருக்கிற ராமன் சிலாம் கொண்டாந்து வச்சு இதுதான் ராமன் கோயில்னு சொல்லி ஒரு சின்ன கோயிலை அங்கே வச்சுட்டான், உடனே வச்சுட்டான். அப்போ அந்த கோயிலை வைத்தது, அதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மசூதி இடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள், பொருட்கள், அவசர கதியில் ஏற்பட்ட கோயில் ஆகிய அனைத்தையும் பரிசீலனை செய்து பார்க்கும்போது மசூதி இடிப்பு மிகவும் துல்லியமான நன்கு திட்டமிட்ட பின்னரே மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயல் என்று உறுதியாக இந்த ஆணையம் முடிவுக்கு வருகிறது. எப்படி திட்டவட்டமாக சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அது கொடுத்து, இத்தனை வருஷம் இந்த அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தனை கூட இதுவரையிலையும் பாபர் மசூதி இடிப்பில் சம்மந்தப்பட்டவன் எவன் மேலேயும் ஒரு கைது கிடையாது, ஒரு நடவடிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டில் இன்றைக்கி வரையும் முஸ்லீம்கள் டிசம்பர் 6ஆம் தேதி வந்ததுன்னா அவங்க டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு கண்டன நாள் போட்டு அவங்க துடைப்பாங்க, அதுக்கு அனுமதி இல்லைங்கிறான் காவல்துறை, அதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறான். மசூதியை இடித்தவன்லாம் தேசபக்தன், ஏண்டா இடித்தன்னு கண்ணீர் விடுறவன்லாம் அந்த நாட்டில் தேச விரோதி அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி எவ்வளோ மோசமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி முசாஃபர் நகர் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய கலவரங்க, 65 பேர் கொல்லப்பட்டாங்க, 65 பேர் முஸ்லீம் கொல்லப்பட்டாங்க. இது மோடி ஆட்சிக்கு வரத்துக்கு 2013 நடந்தது, 2014 வராது. அதுக்கு ஒரு போலரைஸ் உண்டாக்குறான், முஸ்லீமுக்கு இந்துக்களுக்கு இடையில் ஒரு அணித்தரத்தை உண்டாக்குறான். அப்படி உண்டாக்குறப்ப அந்த 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 முசாஃபர் நகர் காலத்தில் இதுவரையும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த பெரிய கலவரத்தில் அந்த கலவரம் தான் மிகப்பெரிய ஒரு கலவரம். 60,000 பேர் முஸ்லீம்கள் வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்டு அகதிகளாக போயிட்டான். ஊரை விட்டே போய் அகதிகள் முகாம் நடத்தப்பட்ட, அதை கூட இங்கே இருக்கிற எந்த ஒரு ஊடகமும் அப்படி ஒரு அகதிகள் முகாம் நடக்குதுங்கிறத சொல்லவே இல்லை. இன்றைக்கும் அந்த அகதிகள் முகாமில் பல பேர் இன்றைக்கும் வீடுக்கு திரும்ப முடியாத நிலையில் இருக்கான். 2013 இருந்தவன் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கலவரம் முசாஃபர் நகரில் இங்கே நடத்தி முடிச்சுங்க.
அதுக்கு வந்து 2 பிஜேபி எம்எல்ஏ 34 பாஜகவினர் மீது தேச துரோக வழக்கு அந்த என்எஸ்சியை சட்டம் போட்டு, அப்புறம் 2 பாஜக மேலே என்எஸ்சி வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குது. அந்த வரவேற்பு வந்து முசாஃபர் நகரில் வரவேற்பு கொடுக்குது, பிஜேபி கொடுக்குது. அடுத்து ஆக்ராவில் வந்து பாராட்டு வந்து மோடி பேசுகிறாரு. அந்த முசாஃபர் நகரில் வரவேற்பு கொடுக்குறான். அந்த வரவேற்பு பத்திரத்தில் என்ன சொல்லி கொடுக்குறான் பிஜேபினா, இந்திய கலாச்சாரத்தின் பாதுகாப்புக்காகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் நடந்த போராட்டத்தில் கலவரம் தியாகம் செய்து கைதாகியுள்ள இவர்களுக்கு இந்த பாராட்டுகளை நாங்கள் வழங்குகிறோம். இத்தனை பேர் 62 பேர் கொலை பண்ணவன், 60,000 பேர் அகதிகள் ஆக்கினவன் இந்த தேசபக்திக்காக செய்யப்பட்ட மகத்தான ஒரு தியாகம் என்று குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு பாராட்டு பத்திரம் வகிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தவன் தான் இன்றைக்கி வந்து மற்றவங்களை பார்த்து தேசபக்தி, இது தேச துரோகம் அப்படின்னு கேட்குறேன். நிறையா பட்டியல் போடலாம். உதாரணத்துக்கு நான் அந்த 2 விஷயத்தையும் சொன்னேன். அப்போ அவங்களுடைய மொழி என்ன, மொழி கொள்கை அவர் கிளியராக சொல்லியிருக்கிறார். யார், நம்ம கோல்வாக்கர் சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய தாய்மொழி. இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருப்பதற்கு தகுதி சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் தேசிய மொழியாகின்ற வரை இந்தி இருந்து விட்டு போகட்டும், அதுதான் அவர் சொல்கிறார். மொழி பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு. இது அவருடைய நூலில் எழுதி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி யாராவது அந்த கொள்கையெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு எந்த பிஜேபிக்காரன் இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்க யாராவது சொல்லட்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா அமைப்புகளுக்கு பெயர் வந்து இந்தி பெயர் கிடையாது, சமஸ்கிருதம் தான் அவருடைய பெயர். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைப்பு வச்சுருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அத்தனை பேரும் சமஸ்கிருத பெயர்கள் தான். இன்றைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாகாக்கள், நாக்பூர் தலைமையகத்தில் நடத்துகிற ஷாகாக்களில் தேசிய கொடியை அவங்க ஏற்றுறது கிடையாது. அவங்க இன்றைக்கு வந்து பாரத மாதாவுடைய கொடியை தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட கேட்டாங்க, நம்ம ஊரில் இந்த தமிழ்தாயெல்லாம் இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்பெல்லாம் அதுக்கப்புறமா பேசுவாங்க. அப்போ இந்த இங்கே இருக்கிற இந்து முன்னணிக்காரன் பாப்பெல்லாம் கேட்டால், நீங்கள் என்ன தமிழ்தாய்னு சொல்கிறீங்களா, அந்த தமிழ்தாய் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அண்ணாட்ட தான் அதில் கேட்டதாக சொல்லுவாங்க. அண்ணா சொன்னாராம், அதுக்கு உங்களுடைய பாரத தாயினுடைய பக்கத்து வீட்டில் தான் எங்கள் தமிழ்தாய் வந்து குடியிருக்காது அப்படின்னு இவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிபி சிற்றரசன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பெரிய பேச்சாளர், நல்ல பெரிய பகுத்தறிவாதி. அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, எந்த ராஜ்யத்தையா நீ சிற்றரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ராஜாஜிக்கு வந்து சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் உண்டு. சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார்னு பேர். இவர் கேட்டாராம், உங்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு பக்கத்தில் தான் சிற்றரசு இருக்குது அப்படின்னு இவர் வந்து இதுக்கு பதில் சொன்னார்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவிற்கு இவங்க வந்து இந்த எதிர்கேள்வி போடுறாங்க. அதே மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை பிஜேபி தன்னுடைய கொள்கை புத்தகத்தில் ஆதரிச்சிருக்கு. வர்ண விவசாயங்கிறது நல்ல விஷயம். என்ன சொல்கிறாரு அவர், சொன்ன ஆங்கில வார்த்தையிலே நான் சொல்கிறேன்னா, history proves that Mohammedan could win over the northwest area easily when Buddhism has shattered the pattern of caste system. புத்த மதம் சாதி அமைப்பை வந்து தகர்த்துருச்சு. சாதி அமைப்பை எங்கெங்கே புத்த மதம் தகர்த்துச்சோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் வந்து ஊடுருவிட்டான். பட் கான்ட்ரரி டு திஸ், ஹிந்து ரிலிஜியன் வாஸ் ஸ்ட்ராங் இன் டெல்லி அண்ட் யூபி. ஆனால் அதற்கு நேர் மாறாக உத்தரப்பிரதேசலையும் டெல்லியிலையும் இந்து மதம் வந்து வலிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வலிமையாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், டெஸ்பைட் த முஸ்லீம் ரூல், டெல்லியிலையும் யூபிலையும் முஸ்லீம் ஆட்சிக்கு நடந்ததுக்கு அப்புறம் கூட இந்து மதம் இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் புத்த மதம் ஜாதியை வந்து ஒழிச்சதுனால முஸ்லீம் வந்துட்டான். ஆனால் யூபிலையும் டெல்லியிலையும் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்து மதம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், டெஸ்பைட் த முஸ்லீம் ரூல் த காஸ்ட் சிஸ்டம் வாஸ் ஸ்ட்ராங்லி ஃபாலோட். ஜாதி அமைப்பு அங்கே முழுமையாக பின்பற்றப்பட்ட காரணத்தினால தான் இஸ்லாமிய உறவுகளை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்போ ஜாதி அமைப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம். இது யார் சொல்கிறது? கோல்வாக்கர் சொல்லியிருக்காரு. அவங்க புத்தகத்தை எழுதி வச்சுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் அந்த கோல்வாக்கோட புத்தகத்தை நிராகரிச்சிட்டோம், இப்போ எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை, கிறிஸ்டியன் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பைபிள் இல்லை அப்படின்னு கிறிஸ்டியன் சொல்லுவானா? அந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் இத்தனையோ அறிவுகள் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு ஒரு மறுப்பு கூட நீங்கள் வெளியே இன்னும் சொல்கிறான் தெளிவாக, there is nothing to prove that the caste system ever hindered our social development. நம்முடைய சமூக முன்னேற்றத்திற்கு எப்பொழுதுமே இந்த சாதி அமைப்பு ஒரு தடையாக இருந்தது இல்லை. ஆக்சுவலி the caste system has helped to preserve the unity of our society. நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமையை காப்பதில் ஜாதி அமைப்பு ஒரு பெரிய பங்களித்திருக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ ஜாதி அமைப்புங்கிறத நீங்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கிறீங்க, ஜாதி அமைப்பை ஏற்றுக்கிறீங்க, வர்ணாசிரம அமைப்பை ஏற்றுக்கிறீங்க. அது அல்லாமல் இந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பில், ராஷ்ட்ரிய சுயம் சேவக்குங்கிற அமைப்பில் இன்றைய வரையிலும் ஆண்கள் மட்டும்தான் உறுப்பினராக முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து பல கிளை அமைப்புகள்லாம் வச்சுருக்கு, பல்வேறு பெயர்களில் வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் பெண்கள் வரலாம். பாரதிய ஜனதா கட்சியில் பெண்கள் வரலாம். தமிழ்நாட்டு பிஜேபிக்கு தலைவராக கூட வானதி சீனிவாசன் வரலாம். ஆனால் வானதி சீனிவாசன் நாளைக்கு ஆர்எஸ்எஸில் ஒரு உறுப்பினராக கூட ஆக முடியாது.
ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகளில் சொல்லுது, எ மேல் ஹிந்து ஆஃப் 18 years or more who subscribes to the rules and regulations of the Sangh and takes its pledge be registered as Swayam Sevak Sangh. 18 வயதுக்கு உள்ள ஆண்கள் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு அதன் உறுதியை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் உறுப்பினராக்க முடியும். இன்ற வரையில் இதான் நிலைமை. கேட்டால் நான் பெண்கள் அங்கே வச்சுருக்கோம், இங்கே முக்தி வாகினி வச்சுருக்கோம், அந்த வாகினி வச்சுருக்கோம், தொழிற்சங்கத்தில் சேர்த்துருக்கோம், இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஏன் பெண்களை சேர்க்கல? அது ஏன் ஒரு ஆண்களுக்கு? அதுதான் தத்துவார்த்த அமைப்பு. அரைக்கால் ட்ரௌசர் நீங்கள் போட்டுருந்தீங்களா? பெண்களுக்கெல்லாம் அரைக்கால் ட்ரௌசர் போட முடியுமா? வச்சுருந்து இப்போ தான் நீங்கள் முழுக்கால் ட்ரௌசர் போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அரைக்கால் ட்ரௌசர் தானே. வாஜ்பாயிலேருந்து அத்வானிலேருந்து எல்லாருமே அரைக்கால் ட்ரௌசர் போட்டு தானே உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தீங்க. இப்போ பெண்கள் இல்லாத அமைப்பை இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தத்துவார்த்த மோசடிகள் இருக்கு பாருங்கள். ஆக வன்முறைகள் அப்படிங்கிறதையும் சமூகத்தினுடைய ஒடுக்குமுறை என்பதையும் தேசபக்தி என்பதை எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் பிஜேபி சங் பரிவார் என்பது பேசுகின்ற விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கு அவன் சொல்லுகிற தேசபக்திக்கு எதிரான ஒரு விஷயம்தான். அவன்தான் இன்றைக்கு நம்மை பார்த்து தேச விரோதி தேச விரோதி தேச விரோதி அப்படிங்கிற ஒரு முத்திரையை இன்றைக்கி குத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால் இந்த தேச பக்தி அப்படி தேச விரோதின்னு சொன்னால் நான் தேச விரோதி தான். நான் தேச விரோதி. இப்போ மெரினா கடற்கரையில் தேச விரோத முழக்கம் ஏற்றப்பட்டது, தேசிய கொடி வந்து இது மாதிரி பண்ணப்பட்டதுன்னு சொல்கிற விஷயமே யாருக்குமே தெரியாதுங்க. அவன் தான் சொன்னான். பிஜேபி இவங்க தான் சொல்லி சொன்னதால ஓஹோ உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து தனிநாடு கேட்குறவங்க தான் 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடனாங்கிற கருத்தை வந்து உருவாக்குனதில் வந்து பிஜேபிக்கு பங்குண்டு. அதுக்காக குறைந்தபட்சம் நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா நம்முடைய தோழர்கள்லாம் வந்து நாங்கள் தனித்தமிழ்நாடு முழக்கம் போட்டோன்னு யாரும் சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. இதை சொல்லுவதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. அதனால் அது பிஜேபி தான் சொல்லியிருக்கு. அப்போ இயல்பாகவே அந்த மாணவர்களுடைய எழுச்சிங்கிறது அங்கே கொண்டு போய் தான் விடுது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இயல்பாக பையன் அங்கே போய் தான் நிற்பான். அந்த கேள்வி தான். எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு உணர்வுகளை நீங்கள் வந்து நீங்கள் பின்பற்றீங்க. நீட் தேர்விலிருந்து, விவசாய பிரச்சனையிலேருந்து, சமஸ்கிருத பண்பாட்டு திணிப்பிலிருந்து, பொங்கல் விடுமுறையை ரத்து செஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் போகிறதே நாங்கள் போட மாட்டோம், நீ போட்டுக்கன்னு நீ சொல்லு அப்படின்னு நீங்களே வந்து தமிழ்நாடு நீங்கள் தனியாக பிரிக்கிறீங்கிறப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் இன்றைக்கு யார் வந்து இந்தியனாக இருக்கான் சொல்லுங்கள்? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இங்கே இந்தியனாக இருக்கிறார்கள்? ஏன் மோடி குஜராத்தில் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க பூரா குஜராத்தியை கொண்டு வந்து ஏன் போட்டிருக்கீங்க? சிபிஐ இயக்குனர்லேருந்து மோடிக்கோட அட்வைசர்லேருந்து எல்லாருமே நீ குஜராத்திக்காரனை கொண்டு, அப்போ குஜராத்துங்கிற ஒரு இது இருக்குல்ல, உனக்கு அந்த உணர்வு இருக்குல்ல. இப்போ இயல்பான உணர்வுங்கிறது இங்கே இந்தியாங்கிறது வந்து யாருமே எனக்கும் மணிப்பூரில் இருக்கிறவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கும் அசாமில் இருக்கிறவனுக்கு என்ன சம்மந்தம், எனக்கும் வந்து திரிபுராவில் இருக்கிறவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கும் பெங்காலில் இருக்கிறவனுக்கு எனக்கு குஜராத்தில் இருக்கிறவனுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. எந்த சம்மந்தமும் உங்களுக்கு கிடையாது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு கலவைகள். நீங்கள் கட்டாயப்படுத்தி இந்தியாங்கிற அமைப்பை ஒன்று வச்சுக்கிட்டு இராணுவத்தை வச்சுக்கிட்டு அந்த இராணுவத்தினுடைய முனையில் இந்தியாங்கிற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் ஏற்படுத்தின அரசியல் சட்டம் கூட, அரசியல் நிர்ணய சபை கூட இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அமைப்பு இல்லை. பணக்காரன் படித்தவங்கெல்லாம் ஓட்டு போடுறவன் எல்லோருக்கும் வாக்குரிமை வருவதற்கு முன்பு வெள்ளைக்காரன் சட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அரசியல் சட்டத்தை நிர்ணய சபையாக மாற்றினாங்க. அதிலிருந்து அம்பேத்கர்லாம் டிராஃப்ட் கமிட்டிக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதுவே எங்களை கேட்டு அந்த சட்டம் நீங்கள் வந்து ஏற்றலையே. அப்புறம் எதுக்கு தேச விரோத சட்டம் வச்சுருங்க, தேச பாதுகாப்பு சட்டம் வச்சுருங்க, இராணுவ பாதுகாப்பு சட்டம் வச்சுருங்க? ஷிரோன் ஷர்மிளா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பல வருஷம் உண்ணாவிரதம் இருந்து போராடி இராணுவத்தினுடைய கொடுமை சட்டத்தை திருப்பிக்கங்கிற ஒரு விஷயத்துக்காக எத்தனை வருஷம் போராடணும் அந்த பொண்ணு உண்ணாவிரதம். கடைசியில் அந்த இராணுவ சட்டத்தை நீங்கள் திருப்பி வாங்கிக்கவே இல்லையே. இந்த இராணுவத்தை வைத்தானே ஆட்சி நடத்துறீங்க. இப்போ இந்தியாவில் எல்லா பகுதியும் இராணுவத்தை வச்சு ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டையும் இப்போ போலீஸுக்கு காட்டிருக்கீங்க. அடுத்தது இங்கே இராணுவத்தை கொண்டு வரத்துக்கு இறக்குறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்வீங்களா? இராணுவம் வந்து இங்கே ஆட்சி நடத்த முடியுமா? போலீஸே ஒரு சில போலீஸ்லாம் திருப்பி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டான் அன்றைக்கி. சரி, இங்கே எல்லாமே தேச விரோதிகள் ஊடுருவிட்டான்னு சொன்னீங்க. தேச விரோதிகள் தமிழ்நாட்டில் ஒன்றான்னா திருச்சியில் மட்டும் ஏன் தேச விரோதி ஊடுருவில்? திருச்சியில் வந்து இருக்கிற அந்த டிஎஸ்பி வந்து என்ன சொல்கிறாரு, நேற்று பேட்டி கொடுக்குறாரு, இது வந்து இந்த உணர்வை மதிக்கணும், இது ஒரு எழுச்சி, இது அரசியல் கலப்பற்ற ஒரு நேர்மையான போராட்டம், வன்முறை இல்லாமல் நடந்துச்சு, அந்த உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் பேசுகிறேன். இப்போ பன்னீர்செல்வம் அவரை மட்டும் தான் கூப்பிட்டு கை கொடுக்குறாரு. அப்போ மரியாதையாக இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஜார்ஜெல்லாம் தானாக பதவி விலகிட்டு போயிருக்கணும். ஜார்ஜையும் கூப்பிடல, மதுரையில் இருக்க அவனுமே கூப்பிடல, அவனை மட்டும் கூப்பிட்டு கை கொடுத்து பாராட்டான்னு சொன்னால் உன்னெல்லாம் ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம் பன்னீர்செல்வம். அப்போ எதுக்கு நீங்கள் வந்து அதீதமான நடவடிக்கை எதுக்கு பண்ணுறீங்க? இது எதற்காக இந்த நடி நடந்து சொன்னால் இந்த பேரணிங்கிறது வந்து மோடிக்கு எதிர்ப்பான மாறுனுச்சு. அப்போ மோடியோட அரசாங்கம் வந்து இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு டம்மி ஆட்சியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு நாங்கள் தான் அதிகாரம்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்கீங்க. அதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த போராட்டத்தினுடைய ஹீரோ வந்து மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடாது.
போலீஸ் ராஜ்யம், போலீஸ் கையில் பவர்ஸ் எப்பொழுது இருக்கும். எங்களுக்கு எந்த மாணவனும் யார்ட்டையும் போலீஸ்காரன்ட்ட அனுமதி வாங்கிட்டு போய் பீச்சில் உட்காரல. அனுமதி இல்லாத ஒரு போராட்டம் தான் 8 நாள் நடந்துச்சு. ஒன்றும் செய்ய முடியல அவனால். அப்போ எங்களுடைய அதிகாரம் போயிடுச்சு. நாளைக்கு எங்களுடைய அதிகாரம் இல்லாமலே இந்த நாட்டில் எல்லா சட்டம் வந்துட்டு இருந்ததா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து போலீஸுடைய அதிகாரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுல போலீஸினுடைய அந்த உள்ளுணர்வும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. மக்கள் போலீஸ்காரனாக இருக்கிறவனும் தமிழன் தான். ஆனால் அது போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டில் மக்களுக்கு எதிரான ஒரு படையாக பயன்படுத்தப்படுது. அதுதான் பார்க்குறோம். ஆனால் தமிழனாக இருக்கிற உணர்வுள்ள திருச்சி மாவட்டத்தில் உள்ள டிஎஸ்பிகளும் இருக்கிறாங்க, உணர்வு உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு காவல்துறைங்கிறது ஏதோ ஒரு உத்தரவின் கீழே செயல்படுற ஒரு துறை. அது ரொம்ப அதீதமாக செயல்படுது. இயல்பாக இன்றைக்கி மீனவர்கள் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் மட்டும் இருந்த ஒரு போராட்டத்தில் இந்த தடியடியின் மூலம் மாணவர்களுடைய பெற்றோரையும் சேர்த்துட்டீங்க, மீனவர்களையும் சேர்த்துட்டீங்க. இப்போ எல்லாருமே இந்த போராட்டத்தில் சேர்த்து வைக்கின்ற ஒரு அடக்குமுறையை தான் இந்த காவல்துறை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அடக்குமுறை வந்து தொடர்ச்சியாக நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து வருகின்ற மாணவருடைய ஒரு சக்தி தான் வந்து பதில் சொல்லும். அதில் முதல் கட்டமாக இந்த மாணவர்களை திரட்டுகிற ஒரு விஷயத்தில் அந்த தோழர்கள் அப்படிங்கிற ஒரு சங்கமத்தை வந்து அடுத்த கட்டமாக நாம் முன்னெடுப்பது என்ன என்பதை பற்றி தோழர்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.